வெற்றியோடு போவதற்கு ஆண்டவர் செய்கிற உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகுதி இல்லாத என்னை தாழ்த்துமை வாழ்த்தி இந்த தாழ்மையான ஜபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு கனம் மகிமையுண்டாகட்டும். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஏசப்பா அவுட்டா? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஒன்னு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லு, எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற மாதிரி தேவை. எப்படி வரணும்? எல்லாத்துக்கும் தொண்டை எப்படி திரும்ப வரும்? அப்ப உற்சாகம் நான் சொன்னேன், கர்த்தரோட உற்சாகமா இருக்கிறேன்னு சொன்னேன். இப்ப சொல்லு, எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? பின்னாடி நல்லா சத்தல. இப்ப நல்லா கொஞ்சம் சொல்லுமா? கர்த்தருக்கு எத்தனை பேர் உறக்கமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு கனம் மகிமையுண்டாகட்டும். எல்லாரும் மூச்சு நிறீங்களான்னு பார்க்குறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். தேவன் எங்க இருக்கிறார்? உன் நடுவில் இருக்கிறார். உங்க முகங்கள்லாம் இந்த இரவுல கூட பிரகாசமா இருக்கு. அழகான ஒரு முகங்களை தேவன் கொடுத்திருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அநேக இடங்களிலே என்னை அழைத்து கொண்டு போவார். நல்லூர் ஜபத்தில் 12 மணி நேரத்தில் எனக்கு தேவி சித்தி கொடுப்பார்கள். சிறப்பு சாட்சி, சிறப்பு செய்தி, சிறப்பு பாடல் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமையாக 12 மணி நேரத்தில் கொடுக்கும் பொழுது அது என்ன நேரம்? எல்லாரும் சும்மா தாளாடுற நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா தூக்கம் வர நேரம். அப்படி இருக்கும் பொழுது ஐயா ஜெபம் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. மாதர் பக்கம் பகுதியில் ஒரு குட்டிக்கா திரளான ஜனங்கள் இருக்கிறார். மெசேஜ் தொடங்குவதற்கு முன்னாடி பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது. அதுவும் அமாசை அதிகமான சத்தம். ஒரு ஊழியர் என்ன தெரியல. அவரை போயிட்டு பார்த்தாக்கா அந்த சகோதரி வாய் ஆன்னு திறந்துருக்குறான். அப்புறம் என்ன சொன்னோம்? ஐயா ஜெபம் பண்ணி முதல்ல இது வாயை மூடனா தான் நம்ம பிரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறார், நான் ஜெபம் பண்ணுறேன். மூடுற மாதிரி தெரியல. நடந்தது என்னன்னா, நல்ல 12 மணி நேரங்கிறதுல கொட்டாவி விட்டுருக்குறாங்க. அது அதனால கொஞ்சம் நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் அடக்கி மடக்கி விட்டு அவங்க நல்ல ஆஃபீஸ் விட்டு ஸ்ட்ரக் ஆகி போச்சு. திரும்ப அவங்களால மூட முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 5 நிமிஷம் ஜெபம் செய்து பார்த்தோம். அது சரியாகல. அடுத்தபடியாக அம்மா அவங்க வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க, இது மூடுற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லி. அப்போதான் சகோதரிகள்லாம் வாய் பெருசுன்னு நினைப்பேன். அவங்க வாய் பார்க்கும்போது அப்போ தான் அவ்வளோ பெருசாக அப்படின்னு அப்படி திறந்து காட்டிட்டு இருந்தான். நல்லா வாய்ப்பு சொல்லி 33 வயசு. அடுத்தபடியாக எதுக்கு சொல்ல வரோம்னா, ஏழு கர்த்தர் ஒரு கிருபையை வைத்திருப்பான். அவங்க கணவருக்கு அன்னைக்கு நைட் ப்ரேயர் வரல. ஏப்பா உன் பொண்ணாடி திறந்து மூட மாட்டேன்றா, அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார கூட்டு மாட்டான். அந்த அம்மாவோட வீட்டுக்கார் அவருக்கு பிறகு அப்புறம் அந்த வாய்க்கு வந்து நான் ஆக்ஷன் பண்ணுறேன். அவர் என்ன பண்ணார்? எனக்கு கூட வேலைக்கு போயிட்டு வந்தேன், கூட படுன்னு சொன்னேன். உன்னை யார் சர்ச்சுக்கு உட்காந்து கூட ஒரு வாய் படுத்து திறந்துன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? ஒரே பண்ணார். நீ அம்மா வாய் பிடிச்சி நாங்கள் ஜெபம் பண்ணோம், முடியல. என்ன ஆக்ஷன் பாருங்க. அடுத்ததாக தேவ செய்தி போச்சு. ஐயா உட்காந்துட்டேன். ஆண்டு பாருங்க தூங்கிக்கணும் எழுப்பி கொண்டு இருப்பாரு. 2:30 மணி வரைக்கும் மனுஷன் உட்காந்து நான் ஜெபத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுதான் தேவனுடைய தயவு, இதுதான் தேவனுடைய கிருபை. அதனால் கர்த்தருக்கு மகிமையாக உன் தேவனாகி கர்த்தர் எங்க இருக்கிறார்? உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமுள்ளவர். இந்த வல்லமுள்ள தேவன் இன்று உங்கள் முன்னே ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார், பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். யாரெல்லாம் வந்தீங்களோ அவர்களால் மகிழ்ச்சியோடு போவீங்க. இங்கிருந்து போகும்போது ஒரு மகிழ்ச்சியோடு போவீங்க. கர்த்தர் தேவனுக்கு மகிமையாக வாழ்க்கையில சுவை வேணும். சுவையெல்லாம் சிரிக்கலாம் வாழ்க்கையில உங்களை சிந்திக்கவே முடியாது. அதாவது தேவனுக்கு மகிமை ஆண்டவரே சில நேரங்களிலே உபதேசங்களை கொடுக்கும் பொழுது அவர் சில ஊமைகளை சொல்லிதான் அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தினார் பார்க்கணும். அதனால் இந்த கர்த்தருடைய தயவு இங்கே இருக்கிறது. கர்த்தர் பெரிய ஒரு அபிஷேகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவனுக்கு
உதவி செய்தார். எத்தனை உற்சாகம் இருக்கிறீங்க? மூச்சு கர்த்தர் நல்லவர். ஏன்னா அடிக்கடி நீங்க என்ன பண்ணணும்? மூச்சு திரிகளா நான் பார்ப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வல்லமுள்ள தேவனை நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த மகிமுள்ள தேவனை நாம் இன்று பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமையாக. காலையிலிருந்து ஒழிந்துதான் இருக்கிறேன். இன்னும் எனக்கு போகலை. காலையில் சபை முடித்த பிறகு கிராம மொழி போயிட்டு பிரதர் பண்ணும்போது கூட சோழர் பகுதியில் ஊழியம் பண்ணிக்கணும். தினந்தோறும் கர்த்தர் கொடுத்த பலத்தோடு ஊழியம் செய்யணும். அப்படி ஊழியம் செய்யறதுல ஆண்டு என்னை நல்ல போஷாக காப்பாற்றி வருகிறார். பலத்தோடு வளத்தோடு காப்பாற்றி வருகிறார். கடந்த வாரத்தோடு தஞ்சாவூரில் இந்துக்கள் மத்தியில் ஊழியம் செய்து 3 குடும்பம் கர்த்தருக்கு மகிமை வந்துச்சு. அந்த பாஸ்டர் பெரிய சந்தோஷம். ஐயா, என் வாழ்க்கையை வெறுத்துதான் பார்த்தேன், ஆனால் இன்னைக்கு உங்களுடைய சாட்சி மூலமாக இவ்வளோ பெறுவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அதில் கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். தேவனுக்கு நம்ம நற்சாட்சிகளாக இருக்கும் பொழுது ஆண்டு நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். எடுத்து விசுவாசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஒரு ஐயா எனக்கு கொடுக்கிறார். எப்பொழுதுமே சில பாசமானவர்கள் போட்ட பக்கத்தில் சிலர் பக்தியாளர்கள் சில பக்தி போட்ட பக்கத்தில் வந்து மணிப்பரசு வச்சுப்பாங்க. சிலர் அவங்களுக்கு பிடிக்கணும்னு போட்ட மணிப்பரசு வச்சுப்பாங்க. அவங்க மனைவி போட்ட வச்சுருந்தாரு மணிப்பரசு. அப்போ அவர் கேட்டார், ஐயா என்ன உங்கள் மனைவி ஒரு பாசமா? ஆமாம் அப்படின்னு சொல்லி, மனைவி எப்படி? எனக்கு எப்போவாவது ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது, சரி வாழ்க்கையே வெறுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, சரி இந்த ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன், இதை விட பெரிய துன்பம் வந்துருப்பது எனக்கு அப்படின்னு பார்த்து என் மனசு என்ன பண்ணுவேன்? தேர்ச்சி கொள்வேன் அப்படின்னு சொல்லி சிலர் இடங்களில் தேர்ச்சி கொள்வேன். ஒரு ஐயா அவங்க மனைவி போட்டாவை பைக் அந்த முன்னாடி இருப்பாரு, அங்கே போட்டு ஒட்டி வச்சுருக்கிறார். மகிழ்ச்சி தான் பாருங்க. மனைவி போட்டா அவங்க பக்தி போட்டா சாமி போட்டா அப்படி வச்சிருப்பாங்க. மனைவியை தூக்கி முன்னாடி பெருசாக படம் வச்சுட்டு அவரு கேட்டாக்கா, இந்த வண்டி அப்பப்போ மக்கள் போடணும், சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஸ்டேரிங் திருப்பி மனைவி நோக்கி பார்த்துட்டு உதவ வச்சது டக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ எந்த அளவுக்கு நிறைய சகோதரர்கள் விரக்தியோடு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா குடும்பம் அப்படின்னு சொன்னால் குடு இன்பம் என்று சொல்லப்படுது. குடும்பத்தில் கணவன் மனைவி என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ளும். நான் கிராம ஊழியங்களிலே போகும் பொழுது மகிழ்ச்சி பற்றி சில இடங்கள் சொல்வது, என் வாழ்க்கையில் இப்போ பார்க்க துன்பமாக இருக்கு, என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டமாக இருக்கு, குடிக்கிறவனை பார்க்கணும், குடிக்காத இருக்கிறவங்க பண்ணுற கூத்து பயங்கரமாக இருக்கு ஐயா, ரொம்ப கொடாயிரம் போட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அம்மா வள்ளுவர் சொல்லிக்கிற இடுக்கன் வருங்கள் தகு அத்தோடு தோப்புதில் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. துன்பம் ரொம்ப சீரியன்னு சொல்லிக்கிறாருமா அப்படின்னு சொன்னேன். அப்படியா ஐயா, நீ வேணா அதை செஞ்சு பாரு அப்படின்னா. அந்தம்மா என்ன பண்ணி நல்ல 12 மணிக்கு எடுத்து கலகலகலன்னு சிரிச்சிருக்கிறான். அவங்க வீட்டுக்கார எழுந்து உட்காந்து என்னன்னு கேட்டுக்கலாம். சிரிப்பு நிறுத்தலை. பயந்து வெளியே ஓடிக்கிறான் மனுஷன். இந்த மாதிரி சிரிச்சுட்டான். அடுத்ததாக அவங்க அம்மா போய் உடனே திடீர்னு நைட்டில் சீக்கிரம் எழுந்து உட்காந்து அப்படின்னு சொல்லி, அடுத்ததாக அந்த வெளியே நிற்க வச்சுட்டு, ஏன்டி இது பண்ணேன், நீ பண்ண கூத்துந்த எனக்கு மனசு தாங்க முடியல, எனக்கு ஆறுதல் வரல, ஏஸ்த சார் நல்ல நேரில் எது நல்லா சிரின்னு சொன்னார். அதெல்லாம் சிரிச்சுனா இது கேட்டது இந்த ஆள் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேர் சரி அங்கே அம்மா பயந்து ஓடிக்கிறாங்க. ஏன் சொல்ல வரணும்னா, வாழ்க்கையில் கர்த்தர் வேணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தானே வரோம். வேதம் சொல்லுது கர்த்தருக்குள், அதாவது வேணும் சொல்ல சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் சொல்லும். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 4 நடிகர், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் இறுதி வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார். அப்போ மன மகிழ்ச்சியாக இருக்கணுமா? கர்த்தருக்குள் உள்ள சபைக்குள் வந்த பிறகு எல்லா துக்கத்தையும் மறந்துடும். கேஸில் ஆஃப் பண்ணனா ஆஃப் பண்ண தெரியலையே, லாக் பண்ண தெரியல, இது எதையும் நினைக்க வேண்டியது. ஆண்டு எல்லாத்தையும் தேவஸ்தானத்துக்கு வந்தா இது உண்மையான ஜீவனுள்ள மகிமுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அதுதான் உன் தேவனாய் கர்த்தர் எங்க இருக்கிறார்? நடுவில் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20 எல்லாருக்கும் தெரியும், எடுக்கணும், எல்லாருக்கும் தெரியும். ஏனெனில் என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ அவர்கள்
அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அருமையான சகோதரர்கள், ரொம்ப அழகாக சிரிக்க, ரொம்ப அழகாக இருக்குது உங்களுடைய முகங்கள்லாம் பார்க்கும்போது. சிரிக்கும் பொழுது தாங்க நல்ல அழகே வரும். கத்திரிக்கு தேவன் மகிமையான தேவன். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, 90 வயசு பாட்டி கூட 15 வாட்டி கண்ணாடி பார்த்துட்டு தான் வெளியே வராங்க. போயிட்டு இது பண்ணி அது என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு கர்த்தர் சொல்லுவாங்க. நல்லது. கர்த்தர்களுக்கு என்னைக்கு என்ன பண்ணுவாங்க, இளைஞர். இன்னைக்கு 90 வயசுல ஒரு வயசு கிடையாதுங்க. இப்போ இருக்கிற கிடைச்சது கர்த்தருடைய சித்தத்தினுடைய செய்தியை நான் கர்த்தருக்கு மேம்பீங்க. ஒரு ஆயுசு கூடிக்கிட்டே வருது, அப்படியே குறைஞ்சிட்டு வரும். உங்களுடைய அழகு குறைஞ்சிட்டு ஏன்னா கர்த்தருக்கு மகிமையாக செஞ்சுப்பார். கர்த்தர் நல்லவர். அதனால் சில நேரங்களில் சில அழகான சகோதரிகள் இன்னும் அழகாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அழகாக இருக்குதா. கும்மிடிமுடி பகுதியில் ஒரு அன்பான தம்பி கவர்மெண்ட் ஜாப்பு, ஐயா ரொம்ப நாள் திருமணமாக இருக்குது, எனக்கு ஒரு சகோதரி வேணும், ஜெபம் பண்ணோம். அந்த சகோதரி வீட்டுக்கு போனோம். நாங்கள் ஜபத்தோட சகோதரி வீட்டுக்கு ஜபத்துக்கு வரோம் அப்படின்னு போனோம். அங்கே ஒரு அன்பு சகோதரி, வாலிபு சகோதரி நைட்டு ட்ரெஸ் போட்டுட்டு கலம்பலமாக இருக்கிறாங்க. அதுதான் பொண்ணு. நாங்கள் எந்த வீட்டுக்கு போனோம்னா நேச்சுரலாக போய் ஜபம் பண்ணுறது உண்டு. அந்த அம்மாவுக்கு பொண்ணு பார்க்க வரன்னு தெரியாது, அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். தம்பி அவங்க கிறிஸ்தவங்களுக்கான். பார்த்த உடனே எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிச்சு அப்படின்னு. ஏன்னா நைட்டில் பார்த்து பிடிச்சிச்சின்னு சொல்கிறேன். இது போது கற்று போனால் அடுத்தபடியாக நான் சத்தியில் ஓடித்து போயிட்டேன். நிச்சயம் பண்ணிக்க மாட்டேன்றான் பையன். எனக்கு இந்த பொண்ணு வேணான்றான். அவங்க நிறைய சரி பண்ணிட்டான். அடுத்து எஸ்ஐயா இது மாதிரி இப்படி நடக்குது, தயவுசெய்து நீங்கள் வருவீங்களா, நான் சத்தி வீட்டில் இருக்கணும்மான்னு. அந்த பையன் ஐயா அந்த பொண்ணு வானா டே அன்னைக்கு பார்த்து நல்லா இருந்தது, இன்னைக்கு நல்லா தான். சரி என்னடா இது போனால் சரி எல்லாம் ஏற கட்டுன்றதெல்லாம் கிளம்ப போகிறேன். அடுத்தபடியாக கார் முள்ள அழைச்சிட்டு போனால் குளத்துக்கு பக்கத்தில் என்னடா நடந்தது தம்பி அப்படின்னாக்கா, அந்த பொண்ணை மாற்றிட்டாங்க, அந்த பொண்ணு கிடையாது அப்படின்னா. போய் பார்த்தா அந்த பொண்ணு கிடையாது. கரெக்ட் சோதரம் பார்த்தா கொஞ்சம் ஊற்றி என்ன நடந்ததுனாக்கா, நல்லா இருந்த மூஞ்ச பியூட்டி பார்லர் போய் என்னென்னோ பண்ணி மாற்றிட்டாங்க. என்ன பண்ணாங்க, இதை ஒதுக்கி என்ன பண்ணாங்க, ஒரு பிளேடு ஒன்று பட்டு கண்ட்ரா போயிட்டு இருக்குது. அது போயிட்டு சொல்லிட்டு ரெண்டு சீவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மை வச்சு விட்டுருக்காங்க. அடுத்தபடி எங்கெங்கே வைக்கணும் எல்லாரும் வச்சு விடணும். அது என்ன பண்ண கரெக்டாக போயிட்டு இருக்குது. கரெக்டாக போனால் மை கரைஞ்சி போயிடுச்சு. நான் பார்த்தது மைனா மாரியே இது முகம். அப்புறமா நானே கொஞ்சம் யோசிக்கிறேன் புரியல, இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்னடா செய்யலாம், ஆனால் என் போலையாம் அவங்க என்ன சொல்லுவோம், நான் கொடுத்துட்றேன் அந்த செல்லு மொத்தம் தான். ஐயா எல்லாம் என் சொந்தக்காரெலாம் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டோம், நீங்கள் தான் பண்ணுங்கண்ணா. சரி கொஞ்ச நேரம் ஷாப் பண்ணிவிட்டு ஏம்மா அந்த சகோதரிக்கு கூலி சொல்லுமான். திரும்ப வீட்டை போயிட்டு ஐயா 4800 ரூபா கொடுத்து நல்லா மூஞ்சிக்கு எடுத்துன்னு வந்துட்டாயா. எவ்வளோ 4800 கட்டு. சரி இப்போ குளிமான் குளிச்சுட்டு அந்த மையில் வச்சுட்டு கட்டு சொல்கிறோம். அன்றைக்கி போட்டு அந்த நைட்டு போட்டு நிற்க சொல்லுமா. அடுத்தபடியாக அந்த அம்மா அதே மாதிரி நின்னாங்க. தம்பி ஐயா இந்த பொண்ணு தாயா எப்பா நைட்லேயே நிச்சயம் பண்ணிட்டு ஏன்னா புடவை கட்டிட்டு வருவாங்க அப்படின்னு. அடுத்தபடியாக அது இயற்கை சுபாவத்தோடு எடுத்து கத்திர ஸ்தோத்திரம். ஏன் சொல்ல வர சொன்னால் ஆண்டவர் எல்லாருமே இயற்கையை ரொம்ப படிச்சிருக்கிறாங்க. நம்ம தான் என்ன பண்ணுறோம், நல்லா இருக்கிற மூஞ்சி காசு கொடுத்து என்ன பண்ணுறோம், இன்னொன்று பண்ணி கெடுத்துக்கிறோம். எல்லாமே இயற்கை எவ்வளோ அழகான முகங்கள். அதோடைய சகோதரர்கள் ரொம்ப அழகாக சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா உங்கள் வாழ்க்கையில் நல்லா வெற்றிருக்கியா, ரொம்ப ஆசீர்வாதம் கர்த்தர் தேவையான கர்த்தர் மகிமையாக. இன்றைக்கி நிறைய பேர் ஒரு 80-70 வயசு ஆறு கூட என்ன பண்ணுறான், இன்றைக்கி 20 வயசு மாறணும்னு ஆசைப்படுறான். அதேமாரி சகோதரர்கள் நிறைய பேர் ஆகிட்டு இருக்காரு. காரணம் ஒரு அம்மா நல்ல எப்போ பார்த்துட்டு இருக்கோ அவங்க திடீர்னு மிடி சுடி எல்லாம் போட்டு போகிறேன். நான் 20 வயசு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா 20 வயசு பாட்டி. அப்புறமா என்னம்மா அப்படின்னாக்கா, நீங்கள் தனியாக சொல்கிறீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்களே, அதுக்காக மிடி போட்டு நம்ம வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சொல்லி. ஏன்ஸ்னா ஒரு 90 வயசு பாட்டி ஒரு டாக்டர் போயிட்டு பியூட்டி பற்றி கேட்டாங்க. ஐயா நான் கொஞ்சம் அழகாக மாறணும், ஏதாச்சும் மாற்ற வச்சுட்டுருக்கீங்களான்னு. டாக்டர் சொன்னாரா, அம்மா இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு வயசு அதாவது ஒரு வயசு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அவர் விளக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. சரி அப்படின்னாக்கா ஒரு 100 மாத்திரை கொடுன்னு காசு கொடுத்து வாங்கிட்டான். வாங்கிட்டு போயிட்ட பிறகு
ஒரு வாரத்தில் அந்த அம்மா 16 வயசு பொண்ணா மாட்டாங்க. அவனுக்கு 90 வயசில் எவ்வளோ ஆயிட்டாங்க, 16 வயசு. நேரம் அந்த டாக்டர் தேடி போகிறாங்க. போன பிறகு கையில் ஒரு சின்ன கை குழந்தைக்குன்னு போகிறாங்க. அங்கே போன பிறகு, டாக்டர் ஐயா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று போட சொன்னீங்க, எப்போ போட்டு எனக்கு இது பண்ணுறது, நான் ஆர்வத்தில் கொஞ்சம் அதிகமாக போட்டேன், 16 வயசு பொண்ணாக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சின்னம்மா நல்லது தானம்மா, இப்போ நான் இருந்ததில்ல, பரவாயில்ல, 16 வயசு பண்ணி மாற்றி ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னா. அது பரவாயில்லைங்க, என் இடுப்பில் உட்காந்துருது என் வீட்டுக்காரு, அவர் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் போட்டார், இவர் குழந்தைய மாட்டார். அவர் வாயில் கை வச்சுட்டு எதுக்கு நமக்கு சம்மந்தம் என்ன பண்ணுறாரு, உட்காந்து ஏன் சில நேரங்களில் அழகு விடனா எதனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். இன்றைக்கி ஏதாவது கண்ட மனத்தில் போடுற இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சென்ட்டு போட்டு அதை போட்டு குஞ்சில் பிடிச்சி நீங்கள் வந்துட்டுருக்காங்க. இல்லை, கர்த்தர் நமக்கு இயற்கையான அழகை கொடுத்துருக்க கர்த்தருக்கு மகிமையாக. ஏன் இந்த வேலையில் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் உற்சாகம் இருக்கணும், சிரிக்க சிரிக்க உங்களுடைய முகம் என்ன பண்ணணும், நல்ல ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வரும். அதில் தான் கர்த்தருடைய தயவு இங்கே இருக்கிறது. கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமுள்ள தேவனுங்க. அவர் வல்லமுள்ள தேவனாக இருந்தால் இன்றைக்கு யாரோட சரீரத்திலே துக்கம் இருக்கிறதோ, வியாதி இருக்குதோ, வருத்தம் இருக்குதோ, கவலை இருக்குதோ, கண்ணீர் எல்லாமே சந்தோஷமா தேவன் மாற்றுவார். கண்ணீர் வந்திருக்கிறியா அல்ல துக்கத்தோடு வந்திருக்கிறியா, தேவன் இன்று உன் கண்ணீர் என்ன பண்ணுவார், கழிப்பாக மாற்றுவார். உங்கள் கண்ணீரையும் காண்பவர் இயேசு, கலங்கிட தேவையில்லையே. உங்கள் கண்ணீரையும் காண்பவர் இயேசு, கலங்கிட தேவையில்லையே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றார் இயேசு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றார் இயேசு. உள்ளங்கையில் உன்னை வைத்து காப்பேன் என்றார் இயேசு. உங்கள் கண்ணீரையும் காண்பவர் இயேசு, கலங்கிட தேவையில்லையே. ஆகாரின் கண்ணீரை கண்டதும் அவர்தானே, அன்னாளின் கர்ப்பத்தை இருந்ததும் அவர்தானே. ஆகாரின் அன்பு மகன் தாகம் தீர்த்தாரே, அன்னாளின் கர்ப்பத்தை திறந்து வைத்தாரே. உன் மனதின் பாரங்களை இயேசு அறிவாரே, உனக்கு உதவி செய்திடவே இயேசு வருவாரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றார் இயேசு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றார் இயேசு. உள்ளங்கையில் உன்னை வைத்து காப்பேன் என்றார் இயேசு. உங்கள் கண்ணீரையும் காண்பவர் இயேசு, கலங்கிட தேவையில்லையே. பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் அருமையான கரங்கள் ஆண்டு கொடுத்துருக்காங்க, பயன்படுத்த மாட்டேன் கர்த்தர். ஏன்னா கரங்களை தட்ட தட்ட ஒரு உற்சாகம் வரும். வியாதி பாதிப்படி எங்கிருந்து போகும்போது எந்த வியாதி இருக்கா பாருங்க, கர்த்தர் செக் பண்ணி பாருங்க. ஏன் சொன்னா, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கக்கூடிய வல்லமை தேவன் உண்டு. இங்க இருக்கு. நிறைய பேர் இருக்கிறீங்க, ஐயா எழுந்தா உட்கார முடியல, உட்கார்ந்து எழுந்திருக்க முடியல, இப்படிப்பட்ட கஷ்டத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தர் யாருக்கும் அந்த கஷ்டம் இல்லை. ஆனால் தேவனுடைய பாதப்படி வரும்போது அந்த உற்சாகத்தை கர்த்தராகிய இயேசு கொடுத்து உதவி செய்வார். அதான் தேவனாய் கர்த்தர் இருக்கிறார், நடுவில் இருக்கிறார். அவரை விட்டுப்படுவார். வல்லமுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக சங்கீதம் 66 சங்கீதத்தில் 14 நினைக்கிறேன். என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கு பயந்தவர்களே எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்தது உங்களுக்கு சொல்லுங்கள். அப்ப எல்லாரும் வந்து கேளுங்கள். தாவீது சொல்றார் அவருடைய அனுபவத்தை. ஆனால் கர்த்தருக்கு மகிமையாக, என் அன்பான சகோதரர், உங்களுடைய சாட்சியை நீங்கள் பகிர வேண்டும் சொல்லி கேட்டபடியால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சிகளும் இடையிடையில உங்களை உற்சாகப்பட்டு சிறு சிறு பாடல்களை பாடுவதற்கு தேவனுக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரத்தில் 22 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஆனாலும் தேவனுடைய அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும்
சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்றைக்கு இந்த சாட்சியின் மூலமாக அநேக இடங்களில் என்னை தூக்கி நிறுத்தினார், பலப்படுத்தினார், நல்ல கிருபையை கற்றுக் கொடுத்து உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமையாக எனக்கு பிறந்த ஊர் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜனஸ்தர் கூட்டோட பக்கத்தில் அத்திப்பேடு என்கிற ஒரு கிராமம். அந்த ஊரில் இயேசுநாதர் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்குற ஊர். அந்த ஊரில் என்னை தேவன் தெரிந்து கொண்டார். எங்களுடைய குலதெய்வம் முனீஸ்வரன். நாங்கள் முனியை வணங்கக்கூடியவர்கள். எப்பொழுதுமே குலதெய்வத்துக்கு முன்பாக படையில் போட்டு ஆத்தாளந்து அப்போ குடிச்சிட்டு ஆடுவோம். ஒரே ஆட்டம் தான், ஒரே பாட்டம் தான். யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அப்படி ஒரு கொடூரமான தெய்வ பாணியில் இருந்தவர்கள். அதனால எனக்கு என் தாயாருக்கு கர்ப்பங்கள் சரியாக நிற்காது, எல்லாமே போயிடும். எப்படியோ கட்டுத்தடு மாதிரி ஒரு கர்ப்பம் நின்றுச்சு. அது டெலிவரி போகணும். இங்கேருந்து மாட்டு வண்டியில் சென்னை ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு போகும்பொழுது மருத்துவர்கள்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்தார்கள். இந்த குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. அவங்களுக்கு வலிப்பு ஒன்று நிற்கலை, ஏறி இறங்கிட்டு இருக்குது. அப்போ மருத்துவர்கள் எல்லாரும் பெரியவங்களை அழைச்சி, ஐயா தயவுசெய்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, இன்னும் 2 ஹவரில் நம்ம இறந்துடுவாங்க, நீங்கள் செய்ய வேண்டிய செஞ்சுடுங்க, நீங்கள் இறந்துக்காக நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ண நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பெரியவங்களாம் ஓட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நள்ளிரவு ஒரு 12:30 மணி. அந்த பக்கத்தில் ஒரு தேவ ஊழியர்கள் எல்லாரும் அடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா அடறி போயிடும். இந்த மாதிரி சமாச்சாரம் சொல்லிக்கிறாங்க. சரி, இங்கே முடியாது சொன்னாங்க. பக்கத்தில் ராயபுரம் ஹாஸ்பிட்டலில் இங்கே சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் அங்கே போங்க, அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க. அங்கே கொண்டு போயிங்க. 1.5 மணி நேரம் தான் இருக்குது, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தால் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனால் அப்படி போகிற வெளிப்பு நிற்கிற அது என்னோட விஷயம் நிற்கிறேன். அப்போ மருத்துவர் சொன்னாரா, டாக்டர் எல்லோரும் ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஜாப் பண்ணி 5 பேர் 6 பேர் இருந்திருக்கிறாங்க. கடைசியாக டாக்டர் ஜாப் பண்ணி கத்தி எடுக்கலான்னு போதுன்னு குழந்தை டெலிவரி ஆகிட்டு இருந்தான். பிரைஸ்லாம் குழந்தை டெலிவரி. எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்கும். நீங்கள்லாம் பேர் வச்சுருப்பீங்க. அப்பா பேர் வச்சுருப்பீங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு பேர் வச்சுருப்பீங்க, இல்லை 6 மாதம் கழிச்சு பேர் வச்சுருப்பீங்க. பிறந்த உடனே ரிஜிஸ்டரில் இயேசுன்னு எழுதிட்டாங்க. நான் தான் கர்த்தர், நான் தான் அந்த குழந்தை கர்த்தருக்கு மகிமை. பிறந்த ரிஜிஸ்டர்லாம் பேர் எழுதுறாங்க இயேசு. இவங்க சந்தோஷத்திலே அல்லேலூயா ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க. இதை விட ஒரு பெரிய சத்தம் வெளியிருக்குது. இவங்க சந்தோஷத்தில் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. வெளியிருக்கிறவங்களெல்லாம் போனவங்கள ஒருத்தர் கட்டிச்சு நட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மால் அடுத்தது நர்ஸ் வந்து எதுக்கு அழலைங்க அப்படின்னாங்க. உள்ள நீங்கள் ஒவ்வொன்று காத்துறீங்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு. குழந்தை நல்லா பிறந்திருக்குது, யாரும் அழாதீங்க, ஆண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா. இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க, இப்போ தான் சொன்னேன் 1.5 மணி நேரம் தான் பாம்புனீங்க, அந்த 1.5 வயசு இறந்துச்சு, நாங்கள் அட ஆரம்பிச்சிட்டோம். இல்லை, நார்மல் குழந்தை அப்படின்னு சொல்லி எலிசபெத்து தான் எனக்கு பேர் வந்து இயேசுன்னு ரிஜிஸ்டர் எழுதினாங்க. பிறந்த ஆண் அப்படின்னு எழுதிட்டாங்க இயேசு. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். நார்மல் டெலிவரி. மறுநாள் காலையில் ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்த பிற்பாடு எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க 3 பேர். அதில் ராஜின்னு எங்கள் பெரியப்பா இருக்கிறார். இந்த இயேசுன்ற பேர் நமக்கு ஆகாது, முதல்ல படையில் போடுற முனுசாமிக்கு அப்படின்னு மடையில் போட்டு அதே உடுக்க சல்வாலாம் வச்சு எங்கள் குலதெய்வத்தால் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, இனிலிருந்து இயேசு கிடா முனுசாமி பேர் வச்சிட்டார். இயேசு நான் மாற்றேன், முனுசாமி மாற்றேன். கேட்குறீங்களா? முடிச்சுக்கிறீங்களாமா? சரி, முனுசாமி மாற்றேன். பெரிய சந்தோஷம். அடுத்ததாக ஒரு 7 மணிக்கு பேர் வச்சுட்டு வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போன பிற்பாடு 6 மணிக்கு ஆம்புலன்ஸில் பாடியை வீட்டுக்கு வர்றார். பெரியப்ப செத்து போயிட்டார்.
நடந்தது என்ன? அங்கே நடுப்படுகிற இடத்துல இவர் நாற்று போடுவார். அங்கே காலையில் எல்லாருக்கும் உணவு கொடுத்துருக்காங்க, காசிலிக்கிற தொப்பு கொடுத்துருக்காங்க. அது 2 நாளைக்கு முன்னாடியே பூச்சி இறங்காது மருந்து அடிச்சுக்கிறாங்க. இது இவங்க தெரியாத கடைசி சாப்பிட்டுருக்காங்க. 7 பேருக்கு வாந்தி பேதியாகி ஸ்டாண்டில் மிஸ் சேர்த்து வச்சாங்க. 6 பேர் போயிட்டாங்க, இவர் சேர்த்து போயிட்டாங்க. உடனே எங்கள் தாத்தா யோசிக்க ஆரம்பிச்சிட்டார், இந்த பேர் வைக்கவே கூடாது, போராடினானே, இதில் தான் ஏதோ ஒன்று இருக்குது. உடனே அவர் அடக்கம் பண்ண பிறகு இந்த குழந்தைக்கு இயேசுனே பேர் வச்சுன்னு சொன்னாங்க. மீண்டுமா மறுநாள் என் பேர் என்னாச்சு? இயேசு. இயேசு அப்படின்னு எனக்கு பேர் வச்சுட்டாங்க. வெளியே என் வாழ்க்கை மாறவில்லை. கர்த்தர் அடுத்தபடியாக எப்படியோ வளர்ந்த நாதாரியம் ஊதாரியாக இருந்த கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்படி காரணம்னாக்க, ஸ்கூலில் படிக்கும்பொழுது நீ இந்துவா கிறிஸ்டினா? நான் இந்து. அது எப்படி இயேசுன்னு பேர் இருந்தது. சர்டிஃபிகேட்ஸ் தரமாட்டான். உன் வீட்டில் படம் இருக்குதா எல்லாத்தையும் அப்போ ரொம்ப கண்டிஷன், இந்துன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குது, என் பேர் இயேசுன்றது. இதில் நான் விரக்தி எடுத்து வெறுப்படுத்தி இயேசுவே தெய்வமே கிடையாதுன்னு சொல்லி எங்களோட உழவு தான் பெருசு அப்படின்னு சொல்லி தீவிரமாக இருந்தேன். அடுத்தபடியாக 8வது படிக்கும் போது தீவிரம், 10வது படிக்கும் போது திரும்ப அதே மாதிரி சர்டிஃபிகேட் ரொம்ப தொந்தரவு பண்ணி அடுத்த முழு விக்கிரகத்தில் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். அடுத்தபடியாக +2 படிக்கும் போதெல்லாம் ஒரு வாகனம் எங்கள் ஊரில் வரக்கூடாது, இயேசுநாதை பற்றி சொல்லி வரும்பொழுது உடனே கூட்டு சேர்த்துக்கிட்டு அந்த வண்டி அடிக்கும் உதைக்கும். எங்கள் ஊரில் இயேசுநாதன் சொல்லக்கூடாது, ஓடிப்போய் அப்படின்னு சொல்லி. இயேசுநாதன் அப்படின்னா பிடிக்காத ஒரு தெய்வம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு கிஃப்ட் என்ன தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் எப்போ பிறந்தேன் தெரியுமா? எங்கே தெரியுமா? டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி போகிறேன், டிசம்பர் 25 பிறக்கிறேன். கிறிஸ்துமஸ் தேதியில் பிறந்துட்டேன் நான். கர்த்தர் அதனால கூட இந்த பேர் வச்சுருக்கலாம், கர்த்தருக்கு மகிமையை. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் கிறிஸ்துமஸ் டேட் உலகம் முழுவதும் கொண்டாடுவோம். இது கர்த்தருக்கு ஒரு மகிமையான காரியம். அடுத்ததாக பேர் இயேசுன்னு வச்சிருக்கிறேன் என சொன்ன சபித்த சகோதரர்கள் பாலசக்கரவர்த்தி, பாலச்சந்திரம், டேவிட்டு, பிரான்சிஸ், இவங்கெல்லாம் அப்பா இயேசுன்னு ஒரு பேர் விஷயம் வந்து அடித்து துரத்துறியே சொல்லுவேன். எங்களுக்கு கூட்டமே இருக்கும் பக்கத்தில். அந்த காலத்தில் வேலைக்காரன் ஒன்றும் பட்டை ஏலக்காய் பட்டை இப்படிப்பட்ட காட்சினா பொருளெல்லாம் கொண்டு வந்து பண்ணி இந்தியாவில் மதமாற்றத்தை கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்லி ஏமாடிக்க மாட்டேன். அநேகருடைய சாபத்தை பெற்றுக்கொண்டேன். ஆனால் கர்த்தர் ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி சாதிச்சு என் வாழ்க்கை உயரவே இல்லை. 13 அடி நீளம் வீடு, 9 அடி அகலம். வீட்டில் அடி படுத்து பார்த்தா இரவு படுத்தா எல்லா நட்சத்திரமும் நல்லா தெரியும், அப்படி நிலம் நல்லா தெரியும். அந்த அளவுக்கு பொத்தட அந்த வீட்டையே நம்மளால் சரியாக கட்ட முடியாது. அப்பா ஒரு பயங்கரமான குடிக்காரர், அவர் மனப்போக்கில் போயிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருந்தார். இவ்வளோ தான் வீட்டினுடைய நிலைமை. 12வது படிக்கும் போது கூட எவ்வளோ 13 அடி நீளம் 9 அடி ஆகும். அந்த வீட்டை பிரித்து கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தரித்திரத்தில் இருந்தேன். அடுத்தபடியாக என்னை பிரசவம் பார்த்த எலிசபெத் சகோதரி வராங்க. எனக்கு விலாசத்தை கண்டுபிடிச்சு அந்த பிறகு வீட்டெல்லாம் பார்த்தா, பா நீ இப்படி பிறந்திய, அவங்க சாட்சி சொன்னாங்க, இப்படி பிறந்தப்பா ஜபத்தில் பிறந்த. எங்கள் வீட்டில் கூட தெளிவாக சொன்னாங்க, அந்த மாதிரி தான் தெளிவாக சொன்னாங்க அப்படின்னு. அப்படியே சகோதரி ஓடி போயிடு, இன்னொரு நாட்டி சொல்லார். அவர் ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. அவர் காப்பி டீ வாங்கிட்டு குடிச்சிட்டு இதோடு போயிடு அப்படின்னு. என்ன இதை பற்றி என்கிட்ட சொல்லணும். அவங்க சைக்கிள் எடுத்து வந்து பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி போயிட்டு, தம்பி ஒரு ஜாபனா பண்ணுறோம் பண்ணிக்கோ அப்படி. அவங்க ஜாபனா பரியாசமாக கண்ணை திறந்து சொன்னாங்க. அவங்களுக்கு கண்ணீரானான்னு தெரியல. அவங்க ஜாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. வேதனையோடு போனாங்க. ஐயோ நாங்கள் ஜபத்தில் பிறகு வச்சுக்கணும், இன்றைக்கி இவ்வளோ தீவிரமாக இந்து இருக்கிற தம்பி அப்படின்னு மனசு வந்து போனாங்க. அடுத்தபடியாக ரொம்ப 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 தீவிரமாக இந்த இந்துக்கள் இருந்தாங்க. குழுக்கள் சேர்த்துக்கிட்டு அங்கங்கே கோயில் குளமாக போகிறது. அப்படி இருந்து கூட என் வாழ்க்கை உயரணும். அடுத்தபடியாக தேவனுடைய மகிமையை நான் கொஞ்சம் கூட உணரலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி +2 முடித்த பிறகு அடுத்து மேற்கொண்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்படி படிச்சுட்டு இருக்கிற வேலையில் எனக்கு சித்தப்பா, அதாவது பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சோழர் பகுதியில் ஒருத்தர் பேர் பூங்காவம். அவர் வரும்பொழுதே யாருக்கெல்லாம் திருடி அடி போடுவார். இப்படி திருடி அவர் அடித்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொடுப்பான். அவருக்கு 4 பசங்க. அவரால் குடிக்காமல் இருக்கவே முடியாது. இப்போ பார் குடிச்சிட்டே இருப்பார். அவர் லுங்கி ஒரு கீழி பண்ணிட்டு தான் போட்டிருப்பார். ஒரு லுங்கி பள்ளியோட பக்கமே போனதே கிடையாது. அவர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் திருடிட்டார்.
மீண்டும் அவர் போஸ்டர் போட்டு கட்டி நல்லா அடின்னு அடித்து போலீஸ் படித்தார். அதோடு போனது தான். அடுத்தபடியே ஒரு வருஷம் வரவே வரல. பூங்காவனம் வரார் அப்படின்னா எல்லாரும் டக்கு வெளியே இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் வெளியே வச்சு உள்ளே வச்சுக்கணும். ஏன்னா வந்து எதை தூக்கி போயிடுவார். அவர் வராருன்னு ஒரு பையன் ஊடகம் எல்லாம் வைக்கிறான். அவர் நல்ல ஒரு புது சைக்கிளில் ஒயிட் அண்ட் ஒயிட் சாப்பிட்டு போட்டுன்னு சும்மா பைபிளோடு வரார். வந்த உடனே அவர் பேண்ட் ஷர்ட்டில் பார்க்கறது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக வந்து எல்லாரும் பார்க்கறது ஒரு 20-30 பேர் கூடிட்டோம். கூடின பிறகு அன்பு சகோதரிகளே, உங்கள் வீட்டில் அவங்க திருடி இருக்கலாம், எதனால எடுத்துருக்கலாம், நீங்கள் என்னென்ன எடுத்துன்னு கேளுங்க, நான் அதெல்லாம் கொடுத்துட்றேன். என்னை ஆண்டவர் மாற்றிட்டார், இயேசு என்னை மாற்றுறேன். ஆனால் அந்த பள்ளியோடு போகாதானே எப்படி இயேசு மாற்றிட்டு இருப்பார், இயேசு என்னை மாற்றிட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே பைபிள் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்போது நான் படிக்கிற தட்டுத்தடுப்ப எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவர் படிச்சு இந்த ஆள் தெளிவாக வாசிக்கிறேன், பைபிள் தெளிவாக வாசிக்கிறேன். உடனே இந்த இயேசுக்குரிய இது இருக்குது அப்படின்னு உணர்த்தேன். பக்கத்து வீட்டில் போயிட்டு பைபிள் வாங்கிக்கணும். 7 மணிக்கு வந்து நடுவு 3-4 மணிக்கு படிச்சுருக்காங்க பைபிள். அடுத்தபடியாக சரி இந்த கர்த்தருக்குள் எது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்தேன். கர்த்தர் இயேசுக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அப்போ தான் ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கினேன். ஆனாலும் கொஞ்சம் அப்படியும் கொஞ்சம் இப்படியே தான். இதுவும் அது ரெண்டுமே வேணும். அடுத்து திருமணம் ஆகும்போது கூட இயேசுனை ஃபுல்லாக எடுத்துட்டார். என்னை திருமணம் ஆக போகிற மனைவிக்கு ஞானசன் கொடுத்துறாரு ஐயா பீட்டர் போகணையா. எனக்கு கூட நானும் கொஞ்சம் தான் சாமி எவ்வளோ இருக்க வேண்டியது, இப்போ போய் நான் ஞானசன் கொடுத்துருப்பான். சரின்னு அந்த நோட்டீஸ் அடித்தார். நோட்டீஸில் கண்ணப்பிரான் திருவள்ளுவர் முன்னிட்டு நிகழும் ஆண்டு அப்படின்னு போட்டிருக்கோம். அதை நான் கர்த்தர்பிரான் அப்படின்னு கர்த்தர்பிரான் திருவள்ளுவர் முன்னிட்டு அதை போட்டுருவோம். நோட்டீஸ் கூட இருக்குது. போட்டு நிறைய பேர் குழப்பம், இது இந்து முறைப்படுறதா கிறிஸ்டின் முறை நடக்குதா அப்படின்னு ஒரு குழப்பம் என்னுடைய கல்யாணத்தில். சரி எங்கள் அப்பா பெரியப்பா இவனெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றான், இந்து முறைப்படி தான் பண்ணணும். சரி இந்து முறைப்படி பண்ணியாச்சு கர்த்தர். அடுத்தபடியாக கர்த்தருக்கு மகிமையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதாவது இந்து முறைப்படி திருமணம் பண்ணிட்ட பிற்பாடு நானும் எங்கள் மனைவி சபைக்கு தவறாக போகும்பொழுது வாழ்க்கையில் எப்படியா முன்னேறணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரே எனக்கு வாரத்தில் ஒரு 200 ரூபா கொடுத்தா போதாடுவேன், நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு. வாரத்தில் 200 கொடுத்தா, அதாவது தசம்பாகத்தில் மட்டும் தரும் 5 200 ரூபா கொடுத்தா 20 ரூபா கற்றுருக்கு. அது உண்மையை எடுத்து வச்சுப்பாரு. அந்த வாரத்தில் 500 50 எடுத்து வச்சு அடுத்தபடியாக 5000 500 எடுத்து மனசு கொஞ்சம் தயங்குது, பணம் எடுத்து வச்சு அடுத்தது கொஞ்சம் ஆண்டு உயர்த்தினார். அந்த நீங்கள் எப்படி தெரியல தசமபாக விஷயத்தில் போத்தோடு தான் என்னோடய வாழ்க்கையை உயர்த்தினார் தேவன். எத்தனை பேர் கொடுக்குறீங்கன்னு தெரியும், கொடுக்கணும் கற்றுட்டு சொல்லி. அங்கே வரும்பொழுதே சகோதரிகளாக இருந்தால் உடனே அங்கேயே தனியாக பிரிச்சு எடு, கணவர் கொடுக்குறதுல பிரிச்சு எடு, எல்லாத்துக்கும் வெந்தியம் கருத்து எல்லாத்துக்கும் தசம் வேணுன்றார். நீ கொடுக்க வேண்டியது கொடுத்துப்பார். தரித்திரம் இருக்காது, வறுமை இருக்காது, கஷ்டம் இருக்காது, தீராது வியாதி வராது, கடனும் வராது. இது கொடுக்க கொடுக்க என்னோட வாழ்க்கை உயர ஆரம்பிச்சு. அதே ஊரில் கருத்துக்கு மைமையாக 13 அடி நீளம் 9 அடி அகலம், அதே வீடு 36 நீளம் 46 நீளம் 36 அடி அகலத்தில் ஒரு பெரிய வீடு கட்டுவதற்கு தேவன் உதவி செய்தார். அடுத்தபடியாக கர்த்தருக்குள்ள அந்த ஊரில் இயேசுநாதர் சொன்ன ஊரில் அந்த ஊரில் கொஞ்சம் இனிமேல் இயேசுநாதரை அறிந்து கொண்டு கர்த்தரை மகிப்படுத்தி கொண்டிருந்தேன். அப்படி மகிப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருக்கு மகிமையாக வாழ்க்கை நல்ல பிரகாசமாகுது. அதை ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. வறுமை வந்தால் வாடாது, வசதி வந்தால் ஆடாதுன்ற கதையாகி பேசுகிறேன். கொஞ்சம் வசதி வந்து என்ன பண்ணிட்டேன், ஆட்டம் யார் வரமா போச்சு எங்கேக்கு. சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய குடும்பங்கள் அப்படி தான் நினைக்குது. கஷ்டம் வரும்போது ஆண்டவரே ஆண்டவரே இந்த வேதனை போகுமா, இந்த வேதனை போகுமா, என் கஷ்டம் எல்லாம் ஆண்டா வீடு ஆஸ்தி எல்லாம் வந்துடும். அப்புறம் ஊழியர் ஐயா வரதுக்கு நேரமே இல்லையா, முடிஞ்சு போச்சு விசாஸ் கொடுத்தேன்னா. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கணத்தையும் நாம் கொடுப்போம்னால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் தேவன் நமக்கு செய்து கொடுக்குவார். கர்த்தருக்கு மகிமையாக இப்படியாக ரட்சிக்கப்பட்டு எனக்கு முதலாக ஒரு பெண் குழந்தை தேவன் கொடுத்தார். அதுக்கு எஸ்தர்னு பேர் வச்சோம். 6 மாதம் குழந்தை. நானே எங்கள் மனைவி கொடுத்துருக்கோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் மாற்றிக்காம நிறுத்தவே கூடாது. காரணம் சொல்ல கரெக்டாக நாங்கள் தான் சரியாக போய் இருக்கோம். இரவெல்லாம் அந்த குழந்தைக்கு 6 மாதம் குழந்தைக்கு சளி பிடிச்சி இரும்பு. அப்போ எங்கள் மனைவி கேட்டு சொன்னேன், அம்மா காலையில் நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு சாட்சி முடிச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு.
அவங்க என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அறிவிலோடு நைட்டெல்லாம் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து வரலாம். சரி, இங்கிலீஷ் தெய்வ நாயகம் ஃபேமஸ் குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் அங்கே போயிட்டேன். அங்கே போன பிறகு டோக்கன் கொடுத்து 8 மணிக்கு போய்ட்டு, காலையில் 7:30 மணிக்கு போயிட்டேன். டாக்டர் வந்துடுவாருமா, 8:30 மணிக்கு வந்துடுவாருமா, நீங்கள் பார்த்து 9 மணிக்கு போயிடலாம். சரி, டோக்கன் 3வது டோக்கன் வாங்கிட்டோம். உட்காந்துக்கிறோம். 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு. எனக்கா தவிக்கிற இப்படி அப்படி போட்ட டைம் ஆச்சு. கரெக்டாக ஒரு 12:45 வந்தார். மே மாதம் 21ஆம் தேதிங்க. நல்ல வெயில் வந்த பிறகு வந்துட்டு எங்களை பார்த்து அதில் 2 பேர் போயிட்டார். படத்துக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாம் சளியெல்லாம் இதெல்லாம் பார்த்து மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு. அப்படியே சொன்னேன், நம்ம ஆண்டுக்குள்ளே போயிட்டு வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம இப்போ தான் நம்ம ஒரே இடத்துல இவ்வளோ நேரம் உட்கார வச்சுட்டாரு. அடுத்ததாக அந்த பக்கம் நாங்கள் ரெட்லீஸ்லேருந்து வந்துட்டுருக்குறோம். பாடிங்க நல்ல விட்டனுக்கு வண்டியில் பைக்கில் வந்துட்டுருக்கோம். வந்துட்டு குழந்தைய கையில் வச்சுட்டுருக்காங்க மனைவி. அவங்களுடைய சேரீ வீலில் மாட்டிச்சு. பைக்கில் மாட்டிட்டு இழுத்துட்டு எனக்கு தெரியல. விழுது தான் பாடினாங்க. உடனே சேரீ பாடினோடனே குழந்தைய அப்படியே தலைக்கு தூக்கி மேலே விட்டாங்க. போயிட்டு நடுரோட்டில் விழுந்துச்சு. நல்லா 12:45 வெயில் கொளுத்துது. அப்படியே இந்த பக்கமெல்லாம் குழந்தைக்கு வந்துடுச்சு. உடனே ஹை ஸ்பீடில் வந்து லாரி சன்ட்ராக போட்டான். இல்லைன்னா காலியாகிடும். குழந்தை தெரிஞ்சு சன்ட்ராக போட்டான். அடுத்தது நாங்கள் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் விழுந்து மருந்து மாத்திரை ஓடலாம். அடுத்ததாக என்னுடைய பைக்கு பார்க்குறேன். பதக்கத்தில் பிரேக் அடிக்கணும், ஒன்றும் பண்ண முடியல. இவங்க அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்கு பைக். அப்படி யாரை பார்க்குறது, குழந்தையை பார்க்குறதா, இதை பார்க்குற, வெயில் இப்படி. அடுத்தபடியாக ஒரு ஆட்டோக்காரர் டக்குன்னு குழந்தை தூக்கிட்டார். அடுத்தபடியாக ஒரு கார்கார் எங்கள் மனைவி தூக்கி காரில் உட்கார வச்சுட்டார். பைக் அப்படியே விட்டுட்டார். ஓடிக்கிறது நடுரோட்டில். அடுத்தபடியாக அந்த கார்கார் நேரம் மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி வீட்டில் வந்துட்டு எல்லா செலவும் ஒரு இடத்துல தெரிஞ்சு விடுறாரு. அடுத்தபடியாக அன்னைக்கு தான் உடனே கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு நாளை திருடவே கூடாது முடிவு பண்ண கர்த்தருக்கு வைங்க. அதாவது குழந்தைக்கு பின்னாடியில் 6 மாதம் புது எல்லாம் வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அதுலேருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணதே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னா, சில நேரங்களிலே கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, புடமிடுவார். ஞாயிற்றுக்கிழமை காரணமே சொல்லக்கூடாது. சரியா ஓடியாந்து 8 மணிக்கே என்ன வேலை இருந்து சபையோட வேலைகள் செய்யணும். அடுத்து பாய்ப்பட எல்லா வேலைகளும் செய்யணும். ஊழிகாரமா என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்கும். அந்த குடும்பத்தை தாங்குவார். அந்த குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவனுக்கு மகிமையாக இது ஒரு அடி கொடுத்து என்னை புடமிட்டாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்ததாக மீண்டும் வாழ்க்கை ஓடிச்சு. குழந்தைக்கு 4 வயசு ஆயிடுச்சு. அடுத்தது 1996 எலெக்ஷன் வந்தது. கையில் காசு இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தலைவருக்கு நிற்கணும். நின்னாச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கள் ஊர்லேயே எனக்கு இணைஞ்சஎனக்கு ரொம்ப நல்லவங்க. அதாவது அன்னைக்கு தான் தெரிஞ்சேன், பங்காளி பதம் பார்த்து வெட்டுவான்னு தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் என்ன பண்ண போடுறேன்ட்டு ஒரு 14 ஓட்டு வித்தியாசம் தோல்வி அடைக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்றைக்கே இந்த எலெக்ஷன் வேணாம், ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கர்த்தருக்குள்ள முழுசாக வந்தேன். ஆனால் அவருடைய ஆதங்கம் அட்டங்கவில்லை. என்னை ஏதாச்சும் பண்ணி, ஏன்னா ரொம்ப இடக்கு முடக்காருவேன், ஏதாச்சும் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி தலைவர் கவுன்சிலர் ரொம்ப பிளான் பண்ணாங்க. ஆள் வச்சு அடித்து கால் பண்ண எனக்கு வெறியும். என் பக்கம் ஒரு கொஸ்டின், அந்த பக்கம் ஒரு கொஸ்டின். அவ்வளோ ஒரு தீவிரமாக இருந்தேன். ஆனால் கர்த்தருக்குள்ள இருந்தாங்க, ஊழியத்தில். இப்படியாக இருந்து வருகிற வேலையில் இந்த கோஷ்டி எப்போ பார் இதுன்னு சொல்லி ஆண்டுகளை கேட்டேன். எல்லா இடத்துலையும் சமாதானம் பண்ணேன். நான் ஏதாச்சும் செஞ்சேன், தயவு செய்து மன்னிச்சிடுங்க, உங்களால் என்னால் போராட முடியல. ஏன் கூட இந்த பாட்டு எல்லாம் பண்ணேன், இது போயிட்டு அப்படியே சமாளிட்டேனே அப்படின்னு எல்லாம் பண்ணேன். போனாடாப்பா, எனக்கு நிம்மதி தான் வேணும், சந்தோஷம் தான் வேணும், சமாதானம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நல்லா அழகாக இருந்த என்னுடைய சரீரம் 1999 ஒரு ஜுரம் என்று போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் குறைஞ்சது ஒரு 12 விதமான வியாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. எத்தனை வியாதி? 12 மருத்துவமனை அட்மிட் பண்ணாங்க. எனக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன். இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் சின்ன சின்ன குழந்தை கை கொடுங்க. எல்லாமே 2 வயசு, 3 வயசு, 1 வயசு அப்படி இருக்காங்க. மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். மருத்துவம் சொன்னாங்க காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், அவருக்கு என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல. எய்ம்ஸில் கொஞ்ச நாள் இருந்தால் அடுத்தபடியாக மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலையில்
மொண்டிமேனல் சலீம் டாக்டர் அவர் கொஞ்ச நாள் பார்த்தார். அப்புறம் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு விட்டார். படுத்து படிக்க 25 நாள் பெட்லேயே வீட்லேயே கேந்திருக்க முடியாது. பாத்ரூம் போனால் மனைவி கைத்தாங்களா தூக்கி போனோம். எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சும்மா வாட்டர் சட்டம் சுற்றி இருந்தால் ஒரே இடத்துல படுத்து. அடுத்தபடியாக என்னுடைய ஒய்ஃபுடைய அண்ணன் தம்பி எல்லாமே ஐயப்பனங்களாக இருக்கிறாங்க. மாலை கொடுத்துருப்பான். ஆனால் ஐயப்பனா இன்னைக்கு மையப்பனை மாறிட்டான். அது ஒரு பக்கம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க, இவருக்கு என்னாச்சு தெரியலையே, ஏதாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லி. 1997 தான் எனக்கு மகன் இப்போ பாட்டு பாடினார் எபினேசராக தான் பிறந்தார் 97. அப்போது எனக்கு 97 ஒரு புது பைக் ஒன்று வாங்கினேன். அதுவே இருக்குது. 99 எனக்கு சரித்திர பெரிய வந்துடுச்சு. அது ஓட்ட முடியாத சொல்லிடுச்சு. அடுத்ததாக மரணத்தோடு போராடிட்டு இருக்கேன். இதே நாள் இதே அமாவாசை எனக்கு நள்ளிரவு 12 மணிக்கு பாத்ரூம் வருது. எழுந்து போக முடியல. மனைவி எழுப்புறேன், எழுதுக்க மாட்டேன்றான். சத்தம் போட்டு கூப்பிட்றேன், எழுதுக்க மாட்டேன். மெல்லமாக இருக்கும் சத்தம். அப்போது ஆண்டவரத்தில் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு 1 பாத்ரூம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இது பெட்ஷீட்டில் போகிறதுக்கு எனக்கு எப்படியாவது போகணுன்றேன். அப்போ பொருத்தனை பண்ணேன். அப்போ ஆண்டவர்களை பொருத்தனை பண்ண, ஆண்டவர்களுக்கு புது பலன் இருக்குமானால் நான் அடுத்த ஊழியக்காரன் மாறிடுவேன். உங்களுடைய ஊழியத்தை தெரித்துருவா வீதி வீதியாக சொல்லுவாண்டே பொருத்தனை பண்ணேன். எனக்கு புது பலன் எப்படியாவது வீடு மாறினா எனக்கு வெளியே எது போகணும். மனைவி எழுத மாட்டேங்கிறேன். எப்பவுமே அவங்க தான் என்னை கூப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்போ ஒரு பொருத்தனை பண்ணேன். எல்லாமே 2 வயசு 3 வயசு குழந்தைங்களா இருக்கிறாங்க, 1 வயசு குழந்தைங்களா இருக்கிறாங்க. எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, இந்த பிள்ளைங்களை யார் காப்பாற்று? எனக்கு புது கல்வி வேணும். கண்களிலே கண்ணீரா ஊத்துது. அப்படியே அப்படியே பயங்கரம் ஊத்துது. கண்களிலே கண்ணீர் வந்தால் கர்த்தரேசு கலங்கிடுவார் உன் கண்ணீரை. கண்களிலே கண்ணீர் வந்தால் கர்த்தரேசு கலங்கிடுவார் உன் கண்ணீரை. தரையிலே சிந்திடவும் விடமாட்டார். கண்களிலே கண்ணீர் வந்தால் கர்த்தரேசு கலங்கிடுவார் உன் கண்ணீரை. தரையிலே சிந்திடவும் விடமாட்டார். கைகளில் ஏந்திடுவாரே, மனதுருகி வந்திடுவாரே. கைகளில் ஏந்திடுவாரே, மனதுருகி வந்திடுவாரே. உண்மையல் உலகில் இல்லை, உருக்கமுள்ள இயேசுவின் உண்டு. உண்மையல் உலகில் இல்லை, உருக்கமுள்ள இயேசுவின் உண்டு. அன்புருவானவர், ஆறுதல் தருபவர், உனக்குள் இருப்பவர், உண்மையுள்ளவர். மனுயை காக்க கண்ணுயிரை கண்ட நாடு மன்னேசு அவை மறந்து. அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான். நிழலை நிஜம் என்று எண்ணி மாந்து போகின்றான். வாழ்வே நிம்மதியில்லாமல் அவன் எங்கே ஓடுகிறான். என் கண்ணில் தண்ணீரா ஊத்துதுங்க. அப்படியே சட்டை எல்லாம் நனி. ஓ என்று அழுகிறேன். ஐயோ, என்னால அடக்க முடியும் ஆண்டவரே. ஆத்திரத்தில் அடக்கலாம் முடியுமா? ரொம்ப கஷ்டம். அடுத்தபடியாக ஆண்டவரே, ஆண்டவருடைய பாதப்படியை ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். படுத்த படுக்கை என் வீடு வெளிச்சமா மாறிடுச்சுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ பார்க்கிறேன், இன்னும் வீடு முழு வெளிச்சமா இருக்குது, முழு பிரகாசமான வெளிச்சம். அப்போ என்னோட உணர்வு என்ன சொல்லுதுன்னா, வீட்டுக்கு மேலே ஒரு கண்ணாடி வச்சிருக்கோம், நிலவு பௌர்ணமி நிலவு பட்டு வெளிச்சம் வருது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனால் அன்னைக்கும் அமாவாசைங்க, ஒரு வெளிச்சமே கிடையாது. அடுத்தபடியாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். இது என்ன வெளிச்சம் தெரியல ஆண்டவரே அப்படின்னு பயந்த மறைஞ்சிச்சு. உடம்புலாம் கட 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 வேர்த்துது. அப்படியே தொடச்சேன். எழுந்து நேரம் பார்த்துருப்பேன். பிரைஸ் தி லார்ட். எழுந்து நேரம் பார்த்துட்டு போயிடுச்சு. வந்து கர்த்தருக்கு மகிமை முழங்கால் நின்று ஆண்டோடு ஜெபம் பண்றேன். கர்த்தருக்கு சொல்றேன். எங்க மனைவி எழுந்துட்டாங்க. எப்படிப்பா எழுந்து போனேன்? கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துட்டாரு. கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்துட்டாரு. புது பலனை கர்த்தர் கொடுத்துட்டாரு. 12:45 நள்ளிரவு, நவம்பர் மாதம் 14 மறக்க முடியாத ஒரு நாள். அடுத்த வெளியே வந்து பார்த்தாக்க கீழே என்ன பண்ணுது, அம்மிக்கல், அதுக்கு மேலே பிடிக்கல். சரி தூக்கி பார்க்கலாம் சொல்லி ஏன்னா இப்போ 25 நாள் படுத்துனா தூக்கி பார்க்கலாம், லைசன்ஸ் தோற்கப்படுது. அடுத்தது நம்ம கிராமம் தானே, ஜனங்களா எல்லாமே வந்து அப்படியே தெருவில் உட்காந்துச்சு. ஜனங்கள்லாம் என்ன அம்மா ஏசுதாசுக்கு ஜென்னி கொண்டு போச்சு. கடைசி ஸ்டேஜில் அவன் பாட்டுக்கு பேசிக்கிறான். போயிட்டு உள்ள ஊரில் சொல்லி அனுப்பிட்டு அவங்க கொஞ்ச நேரத்தில் போயிடுவாங்க.
அவங்க ஜாதியில் அப்படியே பேசி செத்து போயிடுவாங்க. ஏன்னா 25 நாள் படுத்த படிக்க கிடக்காங்க. ஏ பாட்டி, எனக்கு ஆண்டவர் சுகந்து கொடுத்தார். ஏ போத்துட்டு எனக்கு ஆண்டவர் பலத்து கொடுத்துற எவன் நம்புறான்? எல்லாம் உட்காந்து என்னை வேடிக்கை பார்க்குறேன். அடுத்தபடியாக நல்ல தூக்கம் வரல, 1 மணி ஆயிடுச்சு. அடுத்தபடியாக என்ன பண்ண, ஜனங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. இந்த அம்மிக்கால தூக்க முடியுது என்னன்னு சொல்லி பிடிக்கால தூக்க முடியுது, இப்படி தூக்கினேன், ஜனம்லாம் ஓடுறேன், மேலே போட்டுருப்பான்னு சொல்லி. அடுத்தபடியாக என்ன, எனக்கு புது பேரை வந்துச்சு, இப்படி தெரு உட்காந்துறேன், வீட்டுக்கு எல்லாம் பண்ணி சொந்தக்காரையும் ஜனம் உட்காந்துருக்கேன். இந்த அம்மிக்கால என்ன பண்ணேன், அப்படி தூக்கி இயேசு நாமத்தில் நிறுத்திட்டேன். ரொம்ப ஜனம் ஓடுது போயிட்டு போட்டு போகிறேன் மேலே சொல்லி. எப்பா அவன் மென்டல் ஆகிட்டான், லூஸ் ஆகிட்டான், என்ன பேசணும், பேசிப்போ கற்றுட்டு தேவை. அடுத்தபடி எனக்கு தானே சந்தோஷம் தெரியும், நான் படுத்து எனக்கு தானே தெரியும். அடுத்தபடியாக என் மனைவி நம்புறாங்க, ஆண்டு எனக்கு தரிசனமான. அடுத்ததாக ஊர் எதுவுமே நம்புறேன். அதிகாலை 5 மணிக்கு என்னுடைய மனைவியுடைய அண்ணன் தம்பியெல்லாம் வந்தாங்க, ஆட்டோவில் நிறுத்துறாங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது. அது வரைக்கும் நான் தூங்கலைங்க. விடிவு எனக்கு சந்தோஷம், தூங்கலை. எங்கடா கூப்பிட்டானே கீழ் பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா ஜனங்கள் அந்த தட்டு சொல்கிறேன், என்னடா என்ன மென்டலாக நான் பைத்தியம் அவருடைய பேர் சொல்கிறேன், இவங்க பேர் எல்லாம் சொல்கிறேன். அப்படி அப்படியே கட்டி குச்சி தூக்கி போங்கடாங்க அப்படின்றான். எனக்கு சந்தோஷத்தை நைட்டில் தூக்கம் வரலைங்க. 25 நாள் படுத்து படுக்க இருக்கிறேன். தேவன் புது பலன் கொடுத்தாரு. அடுத்ததாக 2வது மச்சம், உனக்கு நம்பிக்கை இருந்தா என் பின்னாடி உட்காரு, என் பைக்கு நான் அடிச்சு வரேன். அப்போ தான் பைக் 1 மாதம் கழிச்சு அந்த பைக்கை வெளியே தள்ளிட்டு வரேன். இவன் பயப்படுறான், உட்காரு அடிச்சு நான் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி என் பின்னாடி உட்காருனா இவன் பயப்படுறான். நேரம் எங்கேயும் போல எம்ஏ நகரில் சலீம் டாக்டர் எடுப்பான். அவர் வந்து எல்லா டெஸ்ட் எடுத்து சொன்னார். எல்லா டெஸ்ட்டும் நில்லுங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த வியாதியும் இல்லை, கர்த்தர் நான் எந்த வியாதியும் இல்லை, எல்லாத்தையும் தேவன் சரி பண்ணிக்கிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம். சொன்னேன்னு நிறைவேற்றின மாதிரி கூடாது. 99 தரிசனமா 2000 முழு நேரம் முடித்து கொடுத்தேன். ஆண்டரே நீங்கள் கொடுத்தா தான் சாப்பிட, இல்லைன்னா பட்டியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒழித்துட்டு வந்தேன். யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோம் அவங்களுக்கெல்லாம் விடுதலை தேவன் கொடுத்துறார். முதல் ஒரு மார்வாடி சகோதரிக்கு பெண் குஷ்டம் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அவங்க மூலியமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாக்கள் ஆதைப்படுத்தி ஒரு நாயுடு ஒரு விளைவிடத்துக்கு அவருக்கு ஜெபம் பண்ணி ஒரு கிரௌண்ட் நிலத்தை கொடுத்தார். ஐயா இதில் சபை கட்டிங்க, இலவசமாக கொடுத்தார். அதில் சபை கட்டினேன். கட்டுவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் உதவி பண்ணான். அங்கே தான் எனக்கு ஆரம்பம் ஆச்சு சபை கட்டி ஊழியம் செய்யப்படுது. அந்த ஊரில் தலைவர்கள்லாம் எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது இவனை விட்டமானாக்கா இந்த ஊர் இயேசுநாதராக மாற்றுவார். இயேசுநாதரே இல்லைன்னு சொல்லியிருந்தா இப்போ எப்படி இயேசுநாதர் விலை கொடுத்தா சோதனை சொல்கிறேன்னு சொல்லி எல்லா ஜன பந்துக்களும் ஒரு 50க்கு மேற்பட்ட ஜனங்கள் அந்த சபை பிரித்து போட்டார். கண்ணீர் கஷ்டத்தோடு கட்டினேன். அடுத்தபடியாக ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எல்லாமே சொந்தக்காரங்க 15 பேர் ஜெயிலில் போகணுன்றாங்க. அப்போ வந்து ஒரு ஊழியக்காரங்க எரிச்சிட்டாங்க ஒரிசாவில். அதில் ரொம்ப மும்முரமாக இருக்குது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ். அடுத்த ஐயா வேலை மன்னிச்சு விட்டுருவாரு. 2வது தடவை அந்த சபை காட்டணும். இந்த முதல் தடவை சபை பிரித்தாங்கல்ல, அது பேப்பரெல்லாம் வந்துடுச்சு. தலைவர் கவுன்சிலர் வந்து அது மூலம் தூண்டு விட்டு பிரிக்கிறாங்க. அப்போது விசுவாச கைப்பிரிதிலிருந்து ஒரு ஜீப் வந்து என்ன பண்ணப்பா சபையில் பிரிச்சுன்னு பார்த்தேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடி நிறைய ட்ராக்ஸ் கொடுத்தாங்க. கைப்பிரிதி கூடி பண்ணு கரெக்டாக முன்னாடி இருப்பார் அப்படின்ட்டு பெரிய கோடி கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு அந்த கோடியை எடுத்து வீட்டில் வச்சேன். ஒரு 125 ரூபா காணி கொடுத்தாங்க, வச்சுப்பா செலவுக்கு அப்படின்னு. அடுத்த எடுத்து வச்சுட்டு நைட்டெல்லாம் ஒரு 100 ரூபாய்க்காக நாங்கள் ஜோம் பண்ணிக்கிறோம். இரவெல்லாம் ஒரு 100 ரூபா வேணாண்டே காலையில் எப்படி இருந்தோம். ஒரு கிராமத்தார் பண்ணக்காக தள்ளியாரி எல்லாம் விடாமல் நிற்கிறேன்னா ஒரு 10 பேர் வந்து நிற்கிறான். சரி வாப்பா ஏசுதாசு நீ அந்த இடத்துலையே சபை கட்டிக்குவா, பெருமாளுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுத்துடணும். பெருமாள் கோயிலுக்கு நான் ஏன் 50,000 கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரியும், நேற்று ஒரு கோடி நிறைய பணம் எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு தெரியல கோடி நிறைய பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி அடுத்ததாக நானே எனக்கு அப்போ ஒருவேளை பணமாக தான் இருக்குமோ என்னவோ தெரியல, இவனுங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நானே பிரிச்சு பார்க்கல அப்படின்னு. அடுத்து அந்த மூட்டை இழுத்துன்னு வந்து அவங்க எதில் எல்லாம் கட் பண்ணி எடுத்து ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்தேன், இந்த பாடிச்சு. அது இப்படி விழுத்து காரியம் மாற்றிருக்கோம் அப்படின்றாங்க. அவனுக்கு பணமே அவருக்கு கண்ணு குறிக்கோள் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக தெருவில் காலைக்கு போகிறவங்க நடுவுங்கிறவங்க ஒரு 4 பொம்பளைங்கள் சொன்னால் போதுமே, நடுவுலாம் பரவட்சமா கோடி வரை வந்த மையூஸ் நான் சொல்லிட்டு போனோம் அப்படின்ட்டு. சரி ரைட்டு ஓகே
நாங்கள் பசியோட நைட்டில் கஞ்சி குடிச்சிட்டு நானும் எங்கள் குழந்தைங்க சின்ன சின்ன பசங்க எங்கள் சின்ன மாமியார் வந்தாங்க. பா பொண்ணு கல்யாணம் வச்சுட்டுமா அவருக்கு 5000 ரூபாய் கொடுப்பா. எனக்கு கோபமாக வருது. 50 ரூபாய் வழி இல்லாமல் இருக்குது. ஏன்ப்பா கஞ்சி குடிச்சுருக்கோம் ஒரு நாள் பேசிக்கிறாங்கப்பா கோடி வரை பணம் வந்துச்சுங்க அப்படின்றாங்க. அப்புறமா நான் சொல்கிறேம்மா அது நல்லா வரலம்மா இவங்க வெளியே போட்டேன் கோபம். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இணையதளம் வந்து எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு 2வது சாப்பிட்டு வச்சுட்டாங்க. யார் மேலே நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? சரி அடுத்தபடியாக காவல் நிலையத்துக்கு போகலாம். இப்போ 2வது வீட்டு பிரியும் ஐயா அது கட்டாங்க இல்லையா பிறகு கூட கிடையாது நாயடி கொடுத்தாரு. அடுத்து அவங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்க. விசாரிப்பது கோடி வரை பணம் வந்தது இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு அடுத்து 3வது நாள் நான் எங்கள் மனைவி பண்ணுறோம் 7 போலீஸ் அதிகாரி வீட்டுக்குள்ள வந்துட்டான். டைம் டிக்கெட் வச்சு டிக்கெட்டு அடிக்கிட்டு வீட்டெல்லாம் போட்டு சோதனை போடுறேன். என்ன சார் நான் சார் கேட்குறேன் கம்மி. அடுத்து 1/2 மணி நேரம் தேடிட்டு கைது போடு என்னன்னு தெரியல கைது போட்டு வாங்கிட்டு மறுநாள் காலையில் என்ன கோர்ட்டு கொண்டு போகிறாங்க. பொன்னேரி கோர்ட்டு. என்ன பண்ணா பாப்பா கோடி நேரம் பணம் ஊரே சொல்லுது. இந்த பைப் எடுத்துகிட்டு கையில் போகிறேங்க சாப்பிட உபாசம் போகிறேன். அப்பொழுது சாட்சி சொல்கிறதுக்கு 2 வேனில் ஜனம் வராங்க, 2 டிராக்டர் ஜனம் வராங்க, 2 லாரியில் ஜனம் வராங்க. 500க்கும் மேற்பட்ட ஜனம் வந்து இறங்கிட்டாங்க. 500 பேர் சொல்கிறது கேட்பாங்களா ஒருத்தர் சொல்கிறது கேட்பாங்களா? 500 பேர் நாங்கள் பார்த்தோம் கோடி வரைக்கும் பணம் வந்ததுன்னு சொல்கிறான். சரி ஜட்ஜி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் பொழுது தம்பி என்னென்ன சொல்கிறேன் அப்படி எதுவும் வரலையா? அடுத்தபடியாக பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அந்த டிஎஸ்பி கூப்பிட்டு உங்கள் ஸ்டைலில் கொஞ்சம் விசாரிச்சு விடுவாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இருமா போலீஸ் விசாரிச்சு உண்மையை வாங்கிடுவாங்க அப்படின்னு. அடுத்து கூப்பிட்டு போயிட்ட பிறகு எனக்கு அந்த காட்சிங்க 2 பேர் என்ன பண்ணுறேன் தலைக்கு தொங்க விட்டுட்டு தண்ணி ஊற்றி சும்மா பொட்டு 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 அடிக்கிறான். எம்மா கத்தல வாயில் துணியெல்லாம் வச்சுக்கிறான் கட்டி படுக்கிறான். அடுத்த உலகத்தில் கோலி விட்டு வச்சு மிதி உண்மையை வர வைக்குது. இப்படி ஒரு 5-6 பேர் அடிக்கிறத எனக்கு காமிக்கிறான். அப்படி சட்டை கேட்டு பார்த்து உழுதுதான் அப்படின்றான். எனக்கு ஒன்றும் தெரியல. அடுத்தது இன்னொரு அதிகம் சொல்கிறான். பார்த்தா ரொம்ப பாவமாகுது. அப்பா தம்பி வா அப்படின்னா இந்த நிலைமை அடுத்து விடுதான். ஜென்ட் என்ன சொன்னதுனா உங்கள் ஸ்டைலில் விசாரிச்சு கொண்டு வானான்னு அர்த்தம். இப்போ ஒன்று அடிப்போம். அதனால் நீ என்ன பண்ணுற எங்களுக்கு 50,000 ரூபா கொடுத்துரு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஊரே சொல்லுதுன்னா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்போது ஐயா அப்படி எதுவும் வரலையா கத்திரிஸ்தோம். ஆனால் இங்கே விசாரணை நடக்குது. என் வீட்டை குப்பையாட்டது குளவர் எல்லாத்தையும் கலையிருக்கான். போலீஸ் வீட்டெல்லாம் சோதனை போட்டுதான். அடுத்ததாக மீண்டுமாக அடிக்கலைன்னு விசாரிச்சு பார்த்தாங்க. இல்லை பிரச்சனை ஐயா நாங்கள் விசாரிச்சிட்டோம் எங்களுக்கு எந்த உண்மையும் தெரியலண்ணா. ஜனங்களுக்கெல்லாம் ஒரே பெரிய சந்தோஷம் ஏசுதாஸ் சாட்சி வந்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு அவ்வளோ மகிழ்ச்சேன். அப்புறம் அந்த விஓ கிராம அதிகாரி வந்துமா எனக்கு வாடகை வந்து நிறைய வசதியாக இருக்கிறேன் எனக்கு போய் சொன்ன அவசியம் இல்லை. ஐயா 2 தடவை சாப்பிட்டு பிடிச்சி போட்டாங்க. 3வது கட்டுறதுக்கு அவருடைய பைக்கை அடகு 10 ரூபா வட்டிக்கு வச்சுக்கிறாரு. இதுதான் நிலைமை. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக அவர் சொன்ன வார்த்தை எடுத்துட்டு மீண்டும் 16ஆம் தேதி விசாரணை தள்ளி வச்சிட்டாங்க. விசாரணை தள்ளி வச்ச பிறகு ஜனங்களுடைய ஆதங்கம் அடங்கவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு எதிராக தலைவர் கவுன்சிலர் இன்னொரு ஊர் தலைவர் 3 பேர் எழுப்புறாங்க. ஜனங்களுக்கு பணம் கொடுத்து எப்படியாவது இது நிரூபிக்கணும், இந்த சபை எடுத்துடணும், அவங்களுடைய வேலையை சபை எடுக்கணும். இப்படி தான் ரொம்ப பண்ணுறாங்க. அடுத்து எனக்கு விரோதமாக பயங்கரமான கணவர்கள் எழுப்புறாங்க, தூண்டி விடுறாங்க. ரொம்ப நிம்மதியில்லாத போராட்டம். அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, பா ஏசுனது வேணாப்பா பெசமி செத்தங்க போயிடு. இவ்வளோ ஜனங்க மொத்தம் எல்லாம் ஜனமே எடுத்துட்டாங்க. பெரியப்பட்ட பையன் சித்தப்பட்ட பையன் எல்லாமே மாமா மச்சம் எல்லாமே ஒருத்தருடைய என் பக்கமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் என் பக்கம் இருக்கிறேன். உபத்திரப்பட்ட நல்லது ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அப்படி இருக்கிற வேலையில் 2001 ஒரு 7 பேர் செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணி ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஏசுதாஸ் வந்து எங்களுக்கு 2000 ரூபா கொடுத்து சபைக்கு வாங்கி போகிறாரு அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்போது தமிழ்நாட்டுக்கு லேடினா தெரியல உங்களுக்கு, அந்த வந்தது மத மாற்று சட்டத்தை கொண்டு வந்தாங்க. மத மாற்று சட்டத்தை கொண்டு வந்த உடனே இதை பயன்படுத்தி ஸ்டேஷனுக்கு சொன்னாங்க.
போலீஸ்காருக்கு நல்லா தெரியும் நான் 2000 ரூபாய் கொடுத்துருன்னு. டிஎஸ்பி சவுந்தரராஜுக்கும் தெரியும், தன்னாட்சி பாண்டியனுக்கும் தெரியும். அடுத்து என்ன கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்ததாக ஐயா நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கேன், நான் எங்கேயா கொடுக்க முடியும் 2000 ரூபாய். இல்லை தம்பி, இந்த ஜனங்களோட ஆதங்கம் அடங்கலை, நீ பேசாமல் போயிடு அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டான். எஃப்ஐஆர் போட்டு என்னை புயல் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, ஜட்ஜி அம்மா கேட்பாங்க, பணம் கொடுத்தேன்னா கொடுத்துன்னு சொல்லு அப்படின்னு. அடுத்தபடியே சரிங்க கருத்து என் கூட வந்தாங்க 7 பேர். அவங்களே எஃப்ஐஆர் போட்டு அந்த கூட அனுப்புகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சார் ஏசுதாஸ் பணம் கொடுக்கல சார், தலைவர் கொடுத்து சொல்ல சொன்னார், கவுன்சில் கொடுத்து சொல்கிறாரு. அவங்க பச்சை கேட்டாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், பணம் வாங்குறது குற்றம்னு சட்டம் இருக்குதுல்ல, அவர் கொடுத்தாருன்னு சொல்கிறல, நீ ஏன் அவ்வளோ வச்சுருந்த? இல்லை சார் அவர் கொடுக்கல சார், அதெல்லாம் எங்களுக்கு எஃப்ஐஆர் போட சேர்ந்து அவரை கூடட்டாங்க. இங்கேருந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாருமே. இப்போ ஏசுதாஸ் நீ என்ன சொல்லணும், பணம் கொடுத்தோன்னு சொன்னோம். டே நீங்கள் என்ன சொல்லணும், அம்மாவுக்குன்னா பணம் ஏசுதாசன் வாங்கணும்னு சொன்னோம். அங்கே கோர்ட்டில் போய் சொல்லணும். கோர்ட்டில் போனது என்னப்பா பணம், நான் பணம் கொடுக்குறேன். இவங்க கேட்பார், பணம் ஏசுதாஸ் கொடுக்கலங்க, தலைவர் தாங்க கொடுக்க சொன்னார், அவர் பொய்யுங்க அப்படின்னாரு. அந்த அம்மா ஒரு முறை வச்சாங்க, இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி போய் விசாரிச்சு கொண்டு வாங்க அப்படின்னா. போயிட்டு போய் 1/2 மணி நேரம் அட்டின்னு அடிச்சு அவங்க 7 பேரையும் உங்களுக்கு நட கிளாஸ் எடுத்துன்னு வந்தேன். ஏசுதாஸ் கொடுத்தாருன்னு தான் சொல்ல சொன்னேன். எல்லாம் வந்து அப்படி சொன்னாரான்னு அடி வந்த பிறகு என்னப்பா ஏசுதாஸ் கொடுத்தாருங்க. சரி, அதுக்கப்புறம் உள்ள சேர்ந்து போயிட்டாங்க. கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதாவது 2021 ஜூலை மாதம் 31 வெள்ளிக்கிழமை நைட்டு போகிறேன் உள்ள செலக்ட் ஆகுது. நைட்டெல்லாம் ஆண்டோட பாதுபட ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் காலையில் 9 மணிக்கு டிஎஸ்பி சவுந்தரராஜன் என்னை பார்த்துட்டு வரார். ஏகப்பட்ட பழங்கள், ஆப்பிள் இதெல்லாம் வாங்கி 2 கவரில் எடுத்துகிட்டு வந்தார். அப்போது ஐபிஎஸ் ராதாகிருஷ்ணன், என்னங்க அக்யூஸ்ட் போய்ட்டு பழங்கள் வாங்கினீங்க. அவர் அக்யூஸ்டிக் கிடையாதுங்க, இந்த ஜனங்க பொய்யான ஒரு குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. பணத்துக்கு ஓடி வர வீட்டு போய் பார்க்குறேன், அவர் இங்கே வந்துட்டாரு. பசங்கள்லாம் சாப்பிடவே இல்லை, வழி இல்லை, கண்ணீர் வேதனையுமா இருக்குது. யாருக்குமே சாப்பிடல, அப்பா இல்லாத நினைக்கிறேன். அவங்களுக்கு அங்கே போடுறதுக்கு ஆள் கிடையாது, பட்டினியாக இருக்குதுங்க. அதில் அந்த பாவம் எனக்கு வேணும், இந்த பணத்தை அவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னை யாரும் பார்க்கறது வர முடியாது, எல்லாம் எதிரியா மாட்டாங்கல்ல, பணம் கோடி அவர் வந்துச்சுன்னு சொல்லி. அடுத்ததாக அவர் பழங்கள் கொடுத்தார். 2 கவர் நிறைய பழம் கொடுத்தார். ஐயா அவருக்கு பத்திரம் பார்த்துங்க. சரி, அந்த டிஎஸ்பி ஐபிஎஸ் இருக்கார் ராதாகிருஷ்ணன், அந்த 2 பழத்தை செல்லு, அதாவது ரூம் கிட்ட மேலே என்னை தனியாக ரூம் கூட்டு போகிறேன். தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு, டே வா, டிஎஸ்பியே உன்னை பணம் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாருன்னா உன் கையில் ஏதோ இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணுறியா அப்படின்னாரு. பண்ணுறாங்க. 2 கவர்லையும் அப்படியே கவர் வச்சுட்டு இது துடிப்பாக நின்றுட்டுருக்குறாரு. முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணேன். முட்டி போட்டு ஜெபம் பண்ண பிறகு அவர் கவர் வச்சாரு, கண்ணை மூடினார். கொஞ்ச நேரத்தில் முட்டி போட்டார். அவர் அழகாரு, அழுது பிடிச்சி பிறகு இந்த ஆள் நம்மளை அடிப்பானே தெரியலடா, நம்ம பண்ண ஜபம் இந்த ஆள் எழுதுங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நீங்கள் ஏன் அழுதிங்க அப்படின்னா, அடிப்பறீங்களா பயம். போலீஸ்காரன் அழகானா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. தம்பி நீ யாருன்னு எனக்கு தெரியலப்பா, ஆண்டு உங்கள்கிட்ட இருக்கிறாரு போட்டிட்டாரு. பிடிச்சினார், கையை பிடிச்சினார். நான் எனக்காக நான் இங்கே இருக்க மட்டும் அதிகாரத்தோடு இருக்கிறேன். என் மனசில் இருக்கிற பாரம் என்னன்னு உனக்கு ஆண்டு பேசிட்டாரு. என் மனைவிக்கு மண்டியில் ஒரு மூளை காய்ச்சல் இருக்குது, அதுக்காக நான் பாடத்தில் சமாளிக்க முடியல. அது ஒரு பக்கம். என் பையன் பைக் ஆக்சிடென்ட்ல கால் உடைஞ்சி, உனக்கு எப்படி தெரியும்? இந்த 2 கட்டமும் ஜபத்தில் வந்துருச்சுங்க. அவர் சரணாயிட்டாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் எவ்வளோ பாசம், தம்பி என்ன வேணாலும் நான் செய்யறப்பா அப்படின்னு பாருங்க. கர்த்தர் முதல் அவர் ரட்சிக்கப்பட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஐபிஎஸ்ங்க ராதாகிருஷ்ணன். அடுத்தபடியாக என்னை பழங்களை கொடுத்து வெளில போய் சாப்பிடுங்க. அன்றைக்கு 12 மேலதிகாரிகள், 12 ஜெயிலர்கள், அந்த 12 மேலதிகாரிகள் புழல் ஜெயிலில் போடுறாங்க. கூடும் பொழுது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது ராதாகிருஷ்ணன் எப்பவுமே சும்மா துடிப்பாக பண்ணால் அந்த ஒரு மாதிரியாக இருக்கிற அன்றைக்கி ஒரு மூஞ்செல்லாம் மாறிட்டு யாரோ ஒரு கேனப்பையன் ஏசுதாஸ் உள்ள இருக்கிறான்னா அவன் ஜபம் பண்ணிக்க அந்த பயந்துட்டான். ஜபம் பண்ணி பயம் பிடிச்சிக்கலாம், அவனை கூப்பிட்டாங்க. நம்ம ஏசுதாஸ் இருப்போம், நம்ம இந்த கை நங்கையா அப்படின்னு என்ன அவருக்கு ஜபம் பண்ணி பயந்துட்டாங்க. அப்புறம் சொன்னேன், இல்லைங்கய்யா நான் பண்ண சொல்ல நான் பண்ணேன் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணி நான் பரியாசம் சாப்பிச்சிட்டாங்க. அது உள்ளே போயிட்டு நான் அக்யூஸ் தானே பரியாசம் கத்துறேன். சரி, நீ ஏசுனது நல்ல தெய்வம்னு சொன்னால் உன்னையே உள்ளே கொண்டாடுறமே வெளியே வச்சுருக்கலாமே அப்படின்னா, உங்களை அப்புறம் ஆளுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறது அவங்க உள்ளே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய சாட்சி சொன்ன பிறகு இதெல்லாம் சொன்னேன். கத்த தேவைன்னா ஒன்றுண்ணா 1 மணி நேரம்
அவங்க என் வார்த்தை கேட்பது தேவன் அவங்க செவி சாய்ஸ் தந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அவங்க கேட்குற கேள்விகளை பதில் டான் வருது. சார், மனதில் வைத்துக் கொள்ளபடியாக ஒரு இந்து விஞ்ஞானியோட பேர் சொல்லுங்க அப்படின்னு. யாருக்கும் சொல்ல தெரியல. கிறிஸ்து விஞ்ஞானி பேர் பல்போட தாமஸ் எடிசன், ரேடியோ மனிதர் மார்கோட் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக ரைட் சகோதரர்கள், மிதிவல் மேக்மில்லன், டயர் மிஷின் கண்டுபிடிச்சது அப்படின்னு பேரெல்லாம் ஒரு 100 விஞ்ஞானிகள் கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தபடி பெல்லு டெலிஃபோன் அடிக்குது. ஐயா, அந்த டெலிஃபோன் அடிக்கிறதுல படித்து மாமாதிகளை அந்த டெலிஃபோன் யார் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? கிராமம் பெல். அப்போ கிறிஸ்துவர் ஒரு ஜீவி இல்லை, நான் இவ்வளோ கண்டுபிடி வந்திருக்காது அப்படின்னா. அடுத்தது என்ன இப்படி பேசுகிறேன். அடுத்தது இதையும் சொன்னேன். சார், உன்னுடைய பாவத்துக்காக மரித்த ஒரே தேவன் இயேசு தான், உயிரோடு இயேசு தான் சொன்னது. இவங்க இயேசுவே தெரியாத ஜனங்க. இர்வின் காந்தி, மனோகரன், 12 பேர் இயேசுவே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இயேசுக்கு சொல்லும்போது 1 மணி நேரம் அந்த வார்த்தை கேட்குறாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு மகிமையான தேவன். அடுத்தபடியாக கர்த்தர் ஸ்தோத்திரம். 407 ஒரு சேர் தந்து போடு. 1 மணி நேரத்துக்கு ஒரு சேர் போட வச்சாங்க. என்னைக்குமே போலீஸ் அதிகாரிகள் அக்யூஸ்டுக்கு சேர் போட்டு உட்கார வச்சு பேச சரித்திரமே கிடையாது. அங்கே போட வைத்தார். கர்த்தருக்கு மகிமையாக. அடுத்ததாக இயேசு பாருங்க, ரொம்ப சந்தோஷமாகுது, ஆறுதலாகுது. நீ பேசுறது கேட்டுருந்தாருலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, எங்களுக்காக ஜெபம். நீ கூட முழங்கால் படிக்கணும். 12 பேர் முழங்கால் படிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் மகிமைப்பட்டு கலந்துட்டாங்க. பெரிய காரியங்களை செய்தார். 12 பேரும் இயேசுதான் தான் மெய்யான தேவன் அப்படின்னு அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அடுத்ததாக, தம்பி இயேசுதாஸ், உனக்கு எதாவது ஆசை இருக்குதா? ஐயா, இருக்குது ஐயா. நாளைக்கு சண்டே சர்வீஸ் என்னை இங்கே பிடிச்சின்னு போட்டீங்க, நான் என்ன பண்ணுறேன்? நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறோம், இங்கே சர்வீஸ் நடத்துனாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கி 216 கைது இருக்கிறாங்க. நீங்கள் கூட ஒழுங்காக உட்கார மாட்டீங்க. சும்மா ஸ்கொயராக அழகாக அப்படியே கரெக்டாக உட்காந்தாங்க நம்ம ஆளுங்க உள்ளுங்க. இதே மாதிரி மைக்கில் ஷேட் பண்ணி கொடுத்துட்டு பிறகு நாங்கள் எல்லாம் உட்காரோம், நீங்கள் நடத்துக்கடி சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நானே பாடுபடுறது கஷ்டம் இருக்கும், யாராவது கிறிஸ்துவால் இருக்கிறீங்களான்னு ஒரு கருத்து சொன்னேன். 3/4 பேர் நம்மால் தான் இருக்கிறது. அடுத்ததாக ஒரு பாஸ்டர், ஒரு 4 பெண்டிகாஸ்ட் பாஸ்டர். அடுத்ததாக நிறைய பேர் வந்தாங்க. நாம் வந்து ஒரு 2 பாட்டு பாடுங்க. அவங்களுடைய கதை கேட்டால் பாவமாக ஏதோ ஒரு ஊருக்கு சண்டை வந்துதான். இது போல் நைட் ப்ரேயர் நடந்தது. போலீஸார் யார் பிடிச்சி பார்த்தாது, அந்த நைட் ப்ரேயர் 10 பேர் பிடிச்சி போயிட்டாங்க. இங்கே நாங்கள் பொண்ணு பக்கத்துக்கும் பெண்களுக்கும் சண்டை நடந்தது. இவங்க ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு கூட யாரோ ஒரு நல்லோட கேட்டால் அவன் பிடிச்சிட்டேன் அப்படின்னு காமிக்கும். எங்களுக்கு இப்படியா பிடிச்சின்னு வந்து வச்சுட்டு அங்கே பாடுங்க. சரி, அவங்க 2 பாட்டு பாடினாங்க. அங்கே மெசேஜ் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அந்த 12 மேலதிகாரிகள் ஒரு கார்டில் போட்டுருக்காங்க. எந்த ஜெயிலும் எப்படா நான் போகலாம் வரலாம் ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படின்னு போட்டு ஒரு கார்டு கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய மகிமை, எவ்வளோ பெரிய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தேவனுக்கு மகிமையாக அன்னைக்கு ஃபுல்லாக என்ன செல்லுது போல நாச்சை ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கெங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணு. மறுநாள் காலையில் திங்கட்கிழமை டிஎஸ்பி சவுந்தரராஜன் பெயில் எடுத்தார். என்னங்க போலீஸார் தான் பெயில் எடுப்பாங்களா? ஏன்னா எனக்கு பெயில் எடுத்து யாரும் கிடையாது. அப்போ வெட்டிலும் தெரியும். என் ஒய்ஃப் ஒன்றுமே தெரியாது. அவங்க பள்ளிக்கூடம் பக்கம் போனதும் கிடையாது, எங்கே வெளியே போனதும் கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு காய்கறி எடுத்து போய் வாங்கினது தெரியாது. அவ்வளோ அவங்க ஒரு அப்பாவி. அவங்க போய் பெயில் எடுக்க முடியுமா? டிஎஸ்பி கஷ்டப்பட்டு எடுத்துட்டார், பெயில் எடுத்துட்டார். வந்து 3வது வேலை எடுக்க முடியும். அப்புறம் என்ன சொன்னார், தம்பி நீ இன்னும் நல்லா இருக்கணுமா அப்படின்னு. என்ன பண்ண, உன் மேலே ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி நைட்டெல்லாம் அந்த குடிக்க திட்டான். அவர் ஒரு ஆசி கிறிஸ்டின், ஒரு நல்ல மனுஷனுக்கு போய் ஜெயிலில் போட்டீங்களே, நீங்கள் தான் மொத்தத்தையும் அவர் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அதான் என் சொந்த சொல்லி எடுத்துட்டாங்க. சரி, மகிழ்ச்சி. அடுத்தபடியாக அந்த மேலதிகாரி என்ன பண்ணாங்க, முள்ளே போகும்போது என் பாய்க்கு 15 பிடிக்கணும் எத்தினா வெளியே வரும்போது 4008 ரூபா கலெக்ஷன் கொடுக்குறாங்க சபைக்கு வச்சுக்கன்னு சொல்லி போலீஸ்காரை கூப்பிட்டாங்கன்னா. சரி, சும்மா கணத்தோடு வெளியே வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மேலதிகாரிகள் தான் மாதத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து சந்திங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க ஆண்டு எப்படி கொண்டு வந்தார் பாருங்க. அப்போ கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் அல்லவா, அவர் மகிமையுள்ள தேவன் அல்லவா, அவர் மகத்துவமுள்ள தேவன் அல்லவா. இந்த தேவன் மகிமையாக என்னோட இந்த விடையில வந்த அந்த ஒரு கிரவுண்ட் இடத்த அப்படியே விட்டுட்டான். வேணான்னு சொல்லி இந்த வேறு கிரவுண்ட் எனக்கு வேணாம். 3 வாட்டி பிரிச்சு போட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் 4 கிரவுண்டு கொடுத்தார். கர்த்தர் 4 கிரவுண்டு கொடுத்தார். அதில் ஒரு கிரவுண்டில் முதல் சபையை தான் கட்டுவதற்கு தேவன் உதவி செய்தார். அப்போ கூட
இந்த கவுன்சிலர் தலைவருடைய ஆதங்கம் அடங்கவில்லை. என்னை பழி வாங்குவதிலேயே குறிக்கோள் இருக்கிறார். அடுத்ததான் கொஞ்சம் கொஞ்சமாக சபை கட்டி முதல்ல சபையை தான் முதல்ல கட்டுவதற்கு ஆண்டு உதவி செய்தார். சபை கட்டி மீண்டுமாக ஐயப்பனெல்லாம் மெய்யப்பனம் மாறிட்டான். அது ஒரு பக்கம். எங்கள் அண்ணன் எல்லா இளைஞன வந்தவங்களாம் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள 100 நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கர்த்தர்கள் வந்துட்டாங்க. சபை ஒழுங்காக போயிட்டு இருக்குது. இவங்களோட ஆதம் நடக்கும், எப்படியாவது இவரை பழி வாங்கணும்னு சொல்லி. அதாவது நம்ம அடித்தா அடி லேசாக இருக்கும், ஆண்டவர் அடித்தா பயங்கரமாக இருக்கும். சில நேரங்களில் சகோதரிகள் கண்ணீர் விடலாம், சில நேரங்களில் சகோதரிகள் வேதனைப்படலாம், சகோதரர் வேதனைப்படலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அதான் நாங்கள் இடத்துல எல்லாத்தையும் வருத்தப்பட்டு பாஸ் நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொன்னேன். அந்த இளைப்பாறுதல் தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுக்கு முன்பே சபை கட்டப்பட்டது. ஆத்துமாக்கள் வர வர அப்படியே விரித்தெடுங்க. அப்பொழுது என்னோட சாட்சியெல்லாம் கொண்டு மாதர் பக்கத்தில் இப்படி சிறப்பு சாட்சி சொல்கிறதுக்காக போன ஒரு கிராமத்தில் அங்கே போகும்பொழுது ஐயா தேவ செய்தி மாதிரி 12 மணிக்கு கொடுத்துட்டான். கொடுத்து முடிச்ச பிறகு 1:30 மணிக்கு முடிஞ்சது. நான் ஐயா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். வரும்பொழுது எனக்கு கர்த்தர் மேல் பேய் பிசாசு பயமே கிடையாது. பேய் பிசாசு பயப்படுறது கொஞ்சம் கிடையாது. ஆனால் எதுக்கு பயப்படுன்னா நரி கொஞ்சம் பயப்படுது. நம்ம ஆளுக்கு நல்லா சொல்லி வச்சிருக்கிறான். இப்போ நரியை பார்த்துச்சுன்னா முதல்ல கண்ணில் மண்ணு வச்சுட்டு குரலை பிடிச்சிருக்கோம் இப்படி சொல்லி பயங்காட்டி வச்சுருக்கான். நான் அந்த மாதிரி பக்கத்தில் வரும்போது சத்திய ரோட்டில் இந்த பக்கம் அடர்ந்த காடு, இந்த பக்கம் காடு, நடுவில் ரோடு சும்மா போயிடுச்சுன்னு 7 மணிக்கு அந்த பக்கம் ஒரு வண்டி கூட போகாது, 7 மணிக்கு ஒரு வண்டி கூட போகாது. நல்லூர் 1:30 மணிக்கு நான் வந்துட்டுருக்கேன். அப்போது பைக், புது பைக் அங்கேருந்து ஓடி அப்படியே வந்துட்டு இருக்கும்பொழுது நான் என்ன நினச்சிட்டு வரணும் அது எதிர் நிற்குது. நரி 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 நினச்சின்னு இருந்தேன். நடு ரோட்டில் உட்காந்துருக்கு. 1 கிலோமீட்டர் நல்லா தெரியுது. ஆஹா, இது புது வண்டி தாட்சி தூக்கின்னு போகலாம் அப்படின்னு சொல்லி வீடாக போயிட்டு 5 அடிக்கு முன்னாடி வண்டி ஆஃப் ஆயிடுச்சுங்க. ரொம்ப பயந்துச்சு. ஏசப்பா என்னோட தைரியத்தோட ஏசப்பா என்னோட இருக்கிறீர்கள். உடனே இந்த பெரியவங்க சொன்னாங்க, அதை ஞாபகம் வருது, மண் அடிக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். பயம். என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், முதல் ஸ்டார்ட் ஆகும். அந்த நேரத்தில் அது அப்படின்னு சொல்லி காட்டில் 105-6 நரி வந்துச்சுங்க. தனிமையில் 1:30 மணிக்கு மாட்டேங்க. ஏசப்பா எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, இன்னும் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதைக்கிறேன். எப்பவுமே பைக்கை நிறுத்தும் போது ஆஃப் பண்ணி நிறுத்துவோம். பெட்ரோல் உள்ள விட ஆஃப் பண்ணி நிறுத்துவோம். அதை ஆஃப் பண்ணி நிறுத்திருக்கிறேன். அதை ஆன் பண்ணலன்னா அந்த பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் வந்து அந்த ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா டைம் ஃபுல் பண்ணி வச்சிருக்கிறேன்னே, பயத்தில் பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்டார்ட் ஆகுதுங்க. நரிங்கெல்லாம் சுற்றி வட்டம் போட்டுச்சு. வந்து அந்த மட்காட்டெலாம் மூஞ்செல்லாம் மோர் படப்படப்பட்டு வந்து யாருக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றலாம் எப்படி இருக்கும் உடம்பு, அந்த அளவுக்கு பேர் ப்ளஸ் சட்டை பேண்ட்லாம் ஊற்று தண்ணி பயந்துட்டு இருந்தோம். நிறைய தனிமைப்பட்ட இல்லைல்ல, பேபிதான் பயமான நிறைய தண்ணி குட்டி அவங்க என்ன பண்ணுறது தெரியும். வண்டி தூக்கணும் ஓட முடியாது, விட்டுடும் ஓட முடியாது. ரொம்ப சரி பெட்ரோல் அனுப்பி ஸ்லோக் பண்ணி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அப்படியே பார்த்தாக்கா பயத்தில் சாவி ஏற்பட்டுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அடுத்ததாக என்ன நடந்தாலும் பல கர்த்தாவே சோதனை ஜாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அடுத்தபடியாக நான் ரேஸ் பண்ணி அப்படி கொடுத்தேன். எல்லாம் மூளை போச்சு. ஏன் நான் சில நேரங்களில் ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நோக்கி எனக்கு அது பெரிய ஒரு ஆபத்தாக வந்தது. அப்போ ஆபத்து காலத்தில் அழைத்தாலே போதும், இயேசுவை அன்போடு அரவணைத்து காப்பார். ஆபத்து காலத்தில் அழைத்தாலே போதும், இயேசுவை அன்போடு ஜீவனை காப்பார். அப்போ ஆபத்து காலத்தில் ஆனந்த நோக்கி. இன்னைக்கு ஆபத்து காலத்தில் நிறைய பேர் கூப்பிடுறதே கிடையாது. நிறைய நான் சொல்கிறேன், எங்கள் சபையர்கள்லாம் எப்போ எடுத்தாலும் இயேசுன்னு விடணும். அவர் ஜீவனை கொடுக்கிறவர். அப்போ இயேசு நம்மளுக்குள்ள ஊடுருவிச்சுனாக்கா அவர் நல்ல ஒரு பலத்தை கொடுப்பார். ஒரு அன்பு சொல்றது தவறி விடுறாங்க மாமா அப்படின்ட்டு விடுறாங்க. ஆனால் இயேசு இல்லை, மாமா தான் அவங்க இடத்துல இருக்கிறாங்க. ஒரு சிலர் விடுதா எப்பான்னு, ஒரு சிலர் அம்மானு இயேசுவே விடுங்க. ஆண்டு புது பலனை கற்றுக் கொடுப்பார். அந்த புது பலனை கற்றுக் கொடுக்குற தேவன் நமக்குள்ள இருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து
வீதி வீதியாய் தெரு தெருவாக வீடு வீடா நுழைஞ்சு இயேசு பற்றி சொன்னார். சக்தி வேடு வீர் குப்பத்தெல்லாம் நுழையாத இடமே கிடையாது. நிறைய பேருக்கு விடுதலை கட்ட தேவன் கொடுத்தார். அப்படியாக என்னோட ஊழியர்கள் வளர ஆரம்பிச்சது. வளரல பேங்க்ல இந்தியன் ஸ்டேட் பேங்க்ல ஒரு அதிகாரி வேலை செஞ்சுட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது எப்பவும் ஒரு 50 ரூபா எனக்கு காணி கொடுப்பார். அவர் சொன்னார், ஐயா எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் இப்படியாக ஒரு பிசாசு பிடியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு. ஜாமனாக கிடைக்கும் அப்படின்னு. அப்போ தான் போல்சிங் சர்மா மார்வடி அவங்க ஒய்ஃப் வந்து வெண்குறிச்சு குணமாயிட்டாங்க. அதெல்லாம் அவர் இயேசுல ஏற்றினார்ட்டு மேனேஜர் பதவி விட்டு விலகிட்டார். மேனேஜர் பதவி கிடையாதுன்னு சொல்லிட்டார். அதனால் வேலை எடுத்துட்டு என்ன கூட ஊழியத்துக்கு வந்துட்டார். எங்கெங்கே போகிறேன்னா அங்கெல்லாம் வருவார். அப்படி அவர் அப்போ தான் இயேசுல ஏற்றுக்கிட்டு ஒரு 3 மாதத்துக்கு வந்துட்டுருக்கிறார். அப்படி வருகிற வேலையிலே கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த அன்பு சங்கத்துக்கு சென்டர் ஒரு பையன் உட்காந்து வரான். அவன் சொன்னான், ஐயா அந்த அம்மாவுக்கு திடீர்னு ஒரு வரி வரும், 21 வயசு பையனை அடிச்சு மண்டையில கிழிச்சிச்சு. அவன் பொண்ணை அடிச்சு அடி அடிக்கும், அவருக்கு வெறி வரும். சரி, அடுத்த 2 ஊழியர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு கையை கால் உடைச்சு போச்சு. இதெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. பைக்கில் போயிட்டு இதெல்லாம் கேட்ட உடனே சர்மா சார் சொல்கிறேன், ஐயா வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு. ஊழியத்துக்காக போகிறோம், சொல்லணும் பயப்படக்கூடாது. அப்படி பயந்தனா இயேசு நம்புறேன். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் இவன் நிறுத்தவே மாட்டேன். அதே கூட கம்முன்னு வாயாடானா இவன் சொல்லினே வந்தான், ஐயா நாங்கள் ஒரு மாதம் ஒரு 15 நாளாக படுறேன், அந்த அம்மாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் வருது, பயங்கரமாக வருது அப்படின்னு. சரி கர்த்தர் ஸ்தோத்திரம். நேராக அந்த வீட்டுக்கு போனோம். போன பிற்பாடு அந்த அம்மா ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்தாங்க. வீடு பூசப்படாத நிலையில் இருக்குது. அவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் கையில் தான் போட்டு அடிச்சுட்டு வீட்டுக்காரெல்லாம் யார் வந்தாலும் அடிச்சுக்குவாங்க. அந்த அம்மா அடிச்சு ஊழிக்காரன் தான் சும்மா வெள்ள மாதிரி அடிப்பான். அங்கே போன உடனே என்னன்னா இங்கே சொல்லிட்டு போகும்போது ஊழிக்காரங்க பயந்துவாங்க. அப்போ பிசாசுக்கு தெரியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நீ என்னோட நான் கொஞ்சம் பயப்படக்கூடாது ஆண்டவன்னு சொல்லி. அடுத்தது தான் அந்த அம்மா உட்காந்துட்டேன்னா ஜாப் பண்ணி ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணி அம்மா உள்ளே போய் ஜாப் பண்ணலாமா வரம் வச்சா ஒரு பயப்படுறாரு போல்சன் சார்மா. அடுத்ததாக உள்ளே போயிட்டு ஜெபம். ஆண்டு என்ன சொன்னார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை பூட்டி உன் அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்போது உனக்கு வெளியே எந்த வீட்டில் போனாலும் கது டாப்பால் கூட ஜெபம் பண்ண மாட்டேன். அதான் என்னுடைய வேலை. அடுத்தபடியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் போட்டு அந்த உள்ளே கூப்பிட்டோம். ஐயா கர்த்தர் ஸ்தோத்திரம் பயப்படாதீங்க அப்படின்னு. சரி உள்ளே போயிட்டோம். உள்ளே போன பிற்பாடு கதவை டாப்பர் போட்டாச்சு. உள் டாப்பர் போட்டு டாப்பர் போட்டு ஒரு வசனம் வாசிக்கிறான்னு சொல்லிட்டு நான் முட்டி போட்டு பைபிள் பிடிச்சேன். பைபிள் பிடிச்ச உடனே அந்த நான் டமான்னு கேட்டு சத்தம். அவன் வீட்டுக்காரு சர்மா அந்த கூட வந்து பையன் கழுத்து வெளியே விட்டான். பார்த்தாக்கா அவங்க டயர்டில் பண்ண ஒரு சத்தம் தான் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா நம்ம கட்டை இது கையில் எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்படி சொன்னேன், கர்த்தர் இருக்கிறாரு, பயப்படாதீங்க, தயவு செய்து வாங்க. அடுத்தபடியாக ஐயா நானும் உங்களை கூட நிறுத்துறேன். சரி தைரியத்தை வரைச்சி உள்ள வாங்க அப்படின்னா அவர் சொன்னார், டாக்டர் 2 தையல் போட்டார், அவருக்கு தான் சொன்னார். அது சரி உள்ள வரட்டு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, பக்கத்தில் கட்டை எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டார். எதுவுமே எனக்கு ஏத முடியும். சரி சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினேன். ஆறுதலின்றி அலைந்திட வேலையில் ஆறுதல் தந்து தாங்குவார், தோளில் உன்னை சுமந்து செல்வார், கலங்காதே கலங்காதே கவலை அடைந்தவரே நீ என்றும் கலங்காதே, நீ கைவிடப்படவில்லை, உன்னை கர்த்தர் தேற்றினார். இந்த பாட்டு தாங்க பாடினேன். கரெக்டா பாயிடுச்சுங்க. டொமோன்னு சத்தம் கேட்டு எல்லாம் ஓடிக்கிட்ட முடியும். கது மூடிச்சு. நான் அந்த அம்மா மட்டும்தான் உள்ள உட்காந்துருக்கோம். மூடிக்கிற வெளியே போயிட்டு போனாலும் கதவு மூட்டணும். ஏசப்பா சொல்றாங்க, என்ன கொடுமாண்டவரே. அடுத்தபடியாக என்ன ஐயா ஏன் ஓடி போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? காரணம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு 7 ஊழியக்காரர்கள் அடி வாங்கியிருக்கிறாங்க. அதில் இவங்க பார்த்துருக்குறாங்க. அதனால அவங்க உடம்பு
நியாயம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமா கூப்பிட்டாரு. இந்த அம்மாவுக்கு வியாதி குணமாக கூடாது, ஆகணும், விசுவாசம் உள்ளவாங்க அப்படின்னு. சர்மா தான் இப்படி பயப்படுறேன். ஐயா நான் இருப்போம் தெரியல. அவரு ஏன்னா 3 மாதம் ஆச்சுல கட்சிக்கு போட்டு, அது பயம் இருந்துட்டு இந்த பையன் வர இல்லாதெல்லாம் சொல்லி மாட்டான். அடுத்ததாக வாங்க ஜாப் பண்ணேன். கரெக்டாக போயிடுச்சு. அப்போ பெட்ரோல் வசதி ஃபுல்லாக மண்ணை ஊற்றி கடை ஓனர் நல்லா மண்ணை ஊற்றி வச்சு பம்ப் பண்ணி நல்லா அடித்தார். கீழே ஒரு பெட்ஷீட் போட்டார். பெட்ஷீட்டுக்கு மேலே அந்த பெட்ரோல் வசதி வச்சுட்டார். அந்த வீடு வந்து கட்டியில் இருக்கிறதுனால எங்களுக்கு தட்டி அடிச்சுருக்கோம். வீட்டுக்கு ஃபுல்லாக அந்த ஓலை வீட்டில் தான் இருக்கும். தட்டி அடிச்சுட்டுருக்கான். தட்டி அடிச்சு நமக்கு சோறு வெட்டு மட்டும் வச்சுட்டு கருவில். அடுத்ததாக இனிமேல் ஜெபம் பண்ண போகிறோம், தயவுசெய்து யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், இந்த பிளாக்கை ஸ்ட்ராங்காக போட்டு பூட் போட்டேன். ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுங்க. ஒருத்தரும் கண்ணை மூடு. உண்மை சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் மூட மாட்டேன். ஏன் அப்படின்னா அவங்களுடைய கண்ணெல்லாம் பெற்ற மாசம் வெட்டி எங்க தூக்கி தன்மல் அடிச்சிருமோ. அடுத்ததாக தயவு செய்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என் தம்பி உன்னால் தான் எல்லாம் அந்த நோக்கு இப்படியா பக்கத்தில் உட்கார் அப்படின்னு. ஏன்னா இவங்க ஓடதல்ல என் ஜபம் கெட்டு போயிடுது. கர்த்தருக்கு மகிமையாக எது ஆகாது அப்படின்னு நான் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு மகிமையாக நீங்க இருக்கிறீங்க, நாங்க இருக்கோம் தெரியலையா? அவங்க கேட்க கேள்வி நியாயமான கேள்வி. அவன் வீட்டுக்காரனே சொல்றான், 2 நாளைக்கு முன்னாடி என் பையனை போட்டு அடிச்சு பிடிச்சி, என் பொண்ணு போட்டு அடிச்சு பிடிச்சி, பொண்ணுங்க வீட்டிலே இல்லை, நானும் நாளைக்கு ஓடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நீ வேற கதுவை பூட்டிட்டே பாடு. சரி கர்த்தர் சரி, இப்போ நான் சில ஜெபம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, பண்ணுங்க ஐயா பண்ணுங்க. அடுத்ததாக கர்த்தர் சொல்றோம், ஆண்டோட வார்த்தையை போட்டு ஜெபம் பண்றேன். எல்லாருடைய கையை கது கீழே வந்துச்சு. சர்மா எல்லாரும் கது கீழே வச்சுக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறாங்க. ஆண்டவரே இன்னைக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல. அது இவங்களுடைய ஏன்னா பெட்டமாஸ் ரைட்டு தட்டினா கூட சரி, பட்டு சேர்ந்து மொத்தம் எரியும். பயம் உண்மை. கர்த்தர் தேவன் என்னோடு கடந்த உணர்வோடு கர்த்தரை பார்த்து முடகால் நின்று ஆவியோட உணவோட போயிட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி இது பண்ண அந்த அம்மாக்குள்ளே எப்போ அது போயிடுச்சுன்னா அவங்க நம்ம எழுந்து முடகால் நின்னாங்க பாருங்க. கது பேர்த்து உங்களை ஓட்டினாங்க வெளியே. அவங்க கூட கதுவே கையில் எடுத்துட்டு போயிட்டு வெளியே. சரி ஆழ்ந்த ஜபம் கர்த்தர் ஸ்தோத்திரம். பார்த்தாக்கா கது கேப்பெல்லாம் ஒன்றும் தருது. சரி ஜபம் பண்ணிட்டே இருந்தேன். கர்த்தர் மகிமையாக கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாங்க. அன்பு சகோதரி, கர்த்தர் சுகத்தை கொடுத்துற அன்பு சகோதரி. இது வரைக்கும் அவனுக்கு அந்த கேள்வி வரல. செய்வதற்கு எல்லாம் ஓடி பேசுவாங்க. ஒரு பயம் இல்லாமல், ஒரு பதற்றம் இல்லாமல் கர்த்தருடைய பாதப்படியில நாம் ஜெபித்தால் தேவன் பெரிய பலத்தை கர்த்தர் கொடுப்பாருங்க. ஒரு சிறு படம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமையாக அடுத்தபடியாக தேவன் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ விடுதலை கொடுக்கிற தேவன் இங்க இருக்கிற விசுவாசிக்கிறீங்களா? எந்த வித பிசாசுடைய கிரியை இருந்தால் விடுதலை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். ஒரு சிறு பாடலை எழுதுன்னு பாடலாம். விடுதலையே விடுதலையே இயேசுவின் நாமத்தில் விடுதலையே, விடுதலையே விடுதலையே இயேசுவின் நாமத்தில் விடுதலையே, பாவத்திலிருந்து விடுதலையே, தீய சாபத்திலிருந்து விடுதலையே, நோய்களிடமிருந்து விடுதலையே, கொள்ள பேய்களிடமிருந்து விடுதலையே, சாபத்திலிருந்து விடுதலையே, தீய வியாதியிலிருந்து விடுதலையே, பேய்களிடமிருந்து விடுதலையே, கொள்ள பேய்களிடமிருந்து விடுதலையே, விடுதலையே விடுதலையே இயேசுவின் நாமத்தில் விடுதலையே, தடைகளெல்லாம் தகர்த்துவிடும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே, இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை இயேசுவின் வல்லமை இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் இயேசு ரத்தம் வல்லமை வல்லமை இயேசுவின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை விடுதலையே விடுதலையே இயேசுவின் நாமத்தில் விடுதலையே, தடை
கர்த்தர் நல்லவர். எல்லாரும் மூழ்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெரிய பலத்தையும் தேவன் பெரிய கிருபையும் கொடுக்கிறவர். உட்கார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக எந்த இடங்களில் போனாலும் என்னுடைய ஊழியத்தை தேவன் தாங்கி நிறுத்தினார், என்னுடைய ஊழியத்தை தாங்கி பலப்படுத்தினார். அடுத்தபடியாக சபை கட்டப்பட்டது. பாதி நிலையில் இருக்கிறது. 2003 இந்த ஜனங்கள் இன்னும் என்ன வழிபாடு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தரோடு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற வழியில எனக்கு 4 தங்கச்சி திருமணம் செய்ய வேண்டிய கட்டத்தில் நான் இருக்கிறேன். ஏற்கனவே 3 தங்கச்சிகளுக்கு திருமணம் பண்ணியாச்சு. 2 பேருக்கு 3ஆவது தங்கச்சி திருமணம் பண்ணணும். நாங்கள் சபை கட்டிக்கிட்டு இருக்கோம், கையில் பணம் இல்லை. அப்பொழுது நோட்டீஸ் அடிச்சாச்சு. 9ஆம் தேதி கல்யாணம், ஜூன் மாதம் 9ஆம் தேதி கல்யாணம். 1ஆம் தேதி ஜாம் பண்ணிட்டுருக்கோம். கால் சவரம் நகை எடுத்து போடுறது கூட கையில் காசு கிடையாது. அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில். அப்பொழுது 3ஆம் தேதி, அதாவது 2ஆம் தேதி நைட்டு 3ஆம் தேதி எங்கள் அப்பா என்ன ஆச்சு, எங்களுக்கு அங்கே பக்கத்தில் வீடு இருக்குது, ஒரு 3வது தமிழ் அங்கே கூப்பிட்டார். எப்படிப்பா கல்யாணத்தை பண்ணுவேன், இந்த ஜனத்தோடு போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. கர்த்தர் இருக்கிறாருப்பா, எப்படி தெரியல உனக்கு, எப்படி தான் இதெல்லாம் தாங்க முடியதே தெரியல. சரி எல்லாரையும் நல்லா பார்த்துப்பா அப்படின்னு செத்துட்டாரு. அவர் மன அழுத்தம் அதிகமாகிடுச்சு, மனப்பாரம் அதிகமாகிடுச்சு, மன அழுத்தம் செத்துட்டார். வீட்டு பார்த்தா செத்துட்டார். என் பாக்கெட்டில் 12 ரூபா தாங்க இருக்குது, ஒரு 12 ரூபா தட்டி அப்புறம் எழுதுங்க. அடுத்தது எல்லாரும் சொன்னேன், எல்லா ஜனங்களும் வந்தாங்க. அடக்கம் பண்ணுறதுக்கு கூட கையில் காசு கிடையாது. நானே அவருக்கு முன்பாக வந்து பாட்டு பாடி அடிச்சிட்டு இருந்தேன். அடுத்தது எமோஷன் ஒரு சிலர் தெரிஞ்சவங்களாம் வந்தாங்க. அவங்க வந்து பெட்டிக்கு மற்ற இடத்துலலாம் கேஷ் கொடுத்து அவர் எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்ட பிற்பாடு 9ஆம் தேதி கல்யாணம் பண்ணலாம். 7ஆம் தேதி ஸ்தோத்திரம் கூட்டம். அப்பொழுது காலத்தில் பிரசங்கம் பண்ணுறேன். நான் இந்த சாட்சி பிரிச்சதில் ஜெயிலுக்கு போனதில்ல நல்ல ஃபேமஸ் ஆகிட்டேன். அதில் நிறைய ஊழியக்காரர்கள் அன்றைக்கி வந்துட்டாங்க ஸ்தோத்திரம் கூட்டத்துக்கு. அதான் கர்மந்தர் சொன்ன அந்த ஸ்தோத்திரம் வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஒரு 3 இடத்துக்கு பாண்டிஸ்ட் ஒரு அக்கா ஒரு 4 பேர் ஜாப் பண்ணேன். ஒரு 125 ரூபா காணிக்கு வந்தது. 2003 சொல்கிறேன். அந்த காணிக்கை எங்கள் மனைவி கொடுத்துட்டு இதில் சாப்பாடு செய்யணும், ஒரு 2 ரூபா போட்டாக்கணும் அப்படின்னு. அது வரைக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறோம். அதுனா ஒரு 10-15 பேர் சாப்பிட்றோம். அடுத்ததாக ஜனங்கள் வந்துகிட்டே இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 150-200 பேர் விட்டாங்க ஊழியக்காரர்கள். இந்த ஊழியக்காரர்களை பார்த்த உடனே இந்த ஊழியக்காரர் உற்சாகம் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க, ஏசுதாசுகள் இவ்வளோ பாசம் உணர்வு வந்திருக்கிறீங்க, இவ்வளோலாம் ரொம்ப சந்தோஷம், போகும்போது நல்லா நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்டு போகிறீங்கன்னுட்டார். பாய் மண் சாதம், இங்கே சாம்பார் சாதம் இருக்குது, இது பிரியாணி சொல்லிட்டாரு. அப்புறமா அப்படி எழுந்து வந்தேன். ஒரு 4-5 ஹோட்டலுக்கு போனோம். ஐயா ஒரு 200 பேருக்கு ஏதாச்சும் ஏம்பா நைட்டு நாங்கள் டிஃபன் தான் பண்ணோம், 10 பேருக்கு கிடையாது, 200 பேர் ஒரு 4-5 இது பண்ணேன். சரி இதுக்கு மேலே நம்மளால் முடியல. அடுத்தபடியாக நேராக வந்தேன். இவர் பிரசனம் பண்ணிட்டு இருக்காரு. முழங்கால் நின்ட்டேன். தயவுசெய்து கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு பண்ணீங்கன்னாக்கா அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட வச்சு உண்மை. முழங்கால் நின்று ஆண்டுடைய பாதப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அழறேன். ஐயோ இவங்கெல்லாம் சாப்பிட போட எல்லாம் என்னை திட்டுவாங்க, ஆண்டவரே நெருப்பு சமைப்பான், அடப்பாய் கூட்டு பசிடாச்சேன்னு சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணான்றே, இந்த பாவி சும்மா இல்லாத பிரியாணி சொல்லிட்டாரு, ஆண்டவரே நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தெரியல அப்படின்னு கண்ணீரோடு அழ. கண்களில் தண்ணீர் சற்றெல்லாம் நனையுது, சட்டையெல்லாம் நனையுது. அழுதுட்டேன். அழுது என்னோட உறவு நேரம் ஆண்டோடு, நான் அந்த உறவு ரகசிய சொல்கிறேன். ஆண்டோட உறவாடணும். உறவாடி தான் தேவன் கேட்பார். எத்தனை பேர் கவலையோடு கண்ணீரோடு நீ உறவாடி பாருங்க. இப்படி உறவாடி கேட்டுட்டு இருக்கும் பொழுது 7:45 8 மணிக்கு முடியும். எங்கள் மனைவி வந்து சேர்ந்தோம் ஜபத்துக்கு. கொஞ்ச நேரம் ஜபத்துக்கு அம்மா இருமா, அவங்க அப்பாவுக்கு அவர் துக்கம் தாங்க முடியல, கண்ணீராக ஊற்று தண்ணீராடு. அடப்பாவி நீ சொன்ன வார்த்தையை அதை நான் ஜபம் பண்ணிக்கிறேன். அவர் சொல்கிறார் எனக்கு கண்ணீராக ஊற்றுதான், அப்பா துக்கம் தாங்க முடியல, அப்பா துக்கம் தாங்க முடியல,
தேவையில்லாத வாய்ந்து ஒரு சும்மா வச்சுருக்காங்க. அத்தனை பேர் பிரியாணி கொடுப்பார் ஆண்டு சொல்லி பிரியாணி ஜெபம் பண்ணல. அப்புறம் எங்கள் மனைவி கூப்பிட்டாங்க. யாரோ ஒருத்தர் பார்த்து வந்துடுறாங்க. ஐயா ஐயா சோத்திரம் ஐயா சொல்லுங்க, நான் மாதவரத்தில் சொல்லுங்க ஐயா, எங்கள் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணோம். அந்த மாப்பிள்ளை திடீர்னு ஃபோன் பண்ணி இப்போ வர முடியுது, நாளைக்கு வச்சுக்கலாம், நீங்கள் தயவுசெய்து நீங்கள் இன்னைக்கு ஒரு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இருக்கிற வீடுகள்லாம் அங்கே ஒரு 20-25 வீடு தான் இருக்குது. அவளுக்கு வந்து சாப்பிட கூட முடியும். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு. கர்த்தர் பாருங்க, தேவ பகிர்ந்தது கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்கிறாங்க. மினில் வேன் வந்து நிற்குதுங்க. அடுத்தபடியாக டேபிள், ஈஸ்வரத்துல டம்ளர் எல்லாம் தண்ணி மட்டும் தான் கொடுத்தான். பரிமாறத்துக்கு ஆள் எல்லாமே வந்தாங்க. எல்லாம் போட்டாங்க. நிறைய பேர் சாப்பிட்டாங்க. எல்லாரும் ஏசுதாசு நீ பயங்கரமான ஆள் ஏசுதாசு, சரியான ஆடுறியா, எங்கேயா பண்ண? ஆண்டவராக பண்ணேன். சும்மா மட்டன் பிரியாணி சண்டா சாப்பிட்றேன். நானும் எங்கள் மனைவி நின்று பார்த்துட்டு. இதுவே உலக பிரகாரமாக நான் நின்று ஹோட்டலாக ஓடி நாடி அடர்ந்து கடனாயிருப்பேன். இலை வாங்கினா கூட காசு. ஆனால் என் அப்பன் இயேசு எல்லாவற்றையும் நான் விட்டாரு, ஈஸியாக மாற்றிட்டார். 200 பேருக்கு மேற்பட்ட சாப்பிட்டேன். அடுத்து ஊரே சாப்பிடுதுங்க. எல்லாம் சாப்பிட்ட பிறகு மீதி ஆகிப்போச்சு. அதுதாங்க தேவனுடைய தயவு, அதுதாங்க தேவனுடைய கிருபை, அதுதாங்க தேவனுடைய வல்லமை. இந்த ஜீவனுடைய தேவன் இன்றைக்கும் அவர் கிருபை கொடுக்கிறவராய், இந்த ஜீவனுடைய தேவன் இன்றைக்கு வல்லமை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால கர்த்தருக்கு மகிமையா சொன்னேன், உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமுள்ளவர். அன்பின் மீது என்ன பண்றாரு? அமர்ந்து. நீங்க அன்பின் மீது அமர்ந்திருக்கீங்களா? அது அன்பின் மீது அமர்ந்துட்டு இருப்பார். கர்த்தருக்கு மகிமையா. அடுத்ததாக எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அடுத்தது அந்த ஐயா சொன்னாரு, எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் கழுவி வண்டியில் ஏற்றிட்டாங்க. 9 மணிக்கு ஒரு பாத்திரம் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாம் வண்டியில் ஏற்றியாச்சு. 1650 ரூபாய்க்கு காணி கொடுக்குறாரு அந்த மனுஷன். எது கேட்டான்? ஐயா இவ்வளோ ஜனம் சாப்பிட்டாங்க, நான் எங்கே இருந்து கொட்டுறதுன்னு தெரியாது இருந்தேன். எவ்வளோக்குன்னு ஒரு பிரதர் சொன்னார், வீட்டில் ஜபம் நடக்குது. இது பெரிய சந்தோஷம் தான், பெரிய சந்தோஷம். அந்த பொண்ணுடைய நிச்சயம் நடந்தது. அந்த செலவையும் மாப்பிள்ளை விட்டு ஏற்றுனாங்க. கர்த்தர் பாருங்க, நம்முடைய விண்ணப்பம் எங்கே போகணும்? விண்ணப்பத்தை கேட்கிறவங்க, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா. உம்மால் கூடும் எல்லா கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லா கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, அவர் பெரிய கருணை கொடுக்கிறவர். உலக பிரகாரமாக ஓடி இருந்தால் கடத்துக்கு அழைப்பு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குற, யாரும் கேள்வியை கேட்கலீங்க. 7ஆம் தேதி ஸ்தோத்திரக்கிட்ட முடிஞ்சிச்சையா, 9ஆம் தேதி ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் சொன்னீங்களே, பள்ளிங்களா பண்ணல, கேட்கணுமா கேட்கக்கூடாது? நீங்கள் எல்லாம் தூக்கத்தில் இருக்கீங்க, நல்லா தெரியுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தூக்கத்தில் இருக்கிற உடனே சொல்லி பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தேவன் நல்லவர். சரி பாருங்க, சரி நான் இனிமேல் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது மரியாதையும் கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா உங்களுடைய அறிகுறி என்னென்ன எனக்கு தெரிஞ்சிச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு பேச நிறைய உங்கள் இடத்துல பேசலாம் எல்லாமே பயம். ஏன்னா வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், நிறைய புத்திசாலிகள், திறமைசாலி, என்னுடைய புத்திசாலியில் பின்னாடி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன். ஐயாவில் நல்ல வலிமையான ஊழியக்கார் காட் சொன்னா ஒரு நல்ல இசை பாடலோடு பாடுவது நமக்கு பயமாக இருக்குது. கர்த்தருக்கு மகிமையாக. ஏன்னா புத்திசாலிகளாக இருக்கிறீங்க, அதுக்காக சொல்லுவார். எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமைகளை தேவன் தான் பண்ணுவார், கொடுத்து வைத்திருப்பான்னு சொல்கிறார்.
ஆனால் கர்த்தருக்கு மகிமையாக எனக்கு இந்த சின்ன திரும்பி தேவன் நபர் கொடுத்து இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையாக இந்த ஒரு சின்ன சம்பவத்தை நாம் சொல்லி, ஏன்னா சில நேரங்களில் மனுஷன் நம்பி எங்கேயும் ஓடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையாக. அதாவது சொல்றாங்க, நிம்மதியை தேடி தேடி எங்கெங்கோ அலைகின்றாய், நிம்மதி தரும் தெய்வம் இயேசுவை தேட மறுக்கின்றாய். நிம்மதியை தேடி தேடி எங்கெங்கோ அலைகின்றாய், நிம்மதி தரும் தெய்வம் இயேசுவை தேட மறுக்கிறாய். இனி எத்தனை காலங்கள் இப்படி வாழ போகிறாய், தனிமையிலே கண்ணீர் நின்று வடிக்க போகிறாய். இனி எத்தனை காலங்கள் இப்படி வாழ போகிறாய், தனிமையிலே கண்ணீர் நின்று வடிக்க போகிறாய். தனிமையிலே கண்ணீர் நின்று வடிக்க போகிறாய். இந்த சுகத்தை கண்டாய் நீ, பொழுது கண்ணீர் தான் கண்டாய் நீ. மாற்ற வேண்டுமா, மாற வேண்டுமா, மாற்ற வேண்டுமா, மாற வேண்டுமா. இயேசுவிடம் எல்லாம் மாறி போகுதே, இயேசுவிடம் எல்லாம் மாறி போகுதே. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இப்படியாக எங்கெல்லாம் ஒழித்து போறோம் அங்கெல்லாம் தேவன் கிருபை கொடுப்பார். ஆர்னி பக்கத்தில் ஜிப்பா பாஸ்டர் ஐயா கூட கொஞ்சம் ஜெபம் வாங்கன்னு கூப்பிட்டார். அப்போது ஜெபம் பண்ண போகும்பொழுது போகிற வழியில் பணப்பாக்கன்ற இடத்துல புத்து கோயில், அந்த புத்து கோயிலில் ஒரு 50க்கும் மேற்பட்ட ஜனங்கள் நின்று வேடி பார்த்து ஒரு அம்மா வந்து சாமி இறங்கி ஆடிட்டு, 32 வயசு அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிட்டு இருக்கு. எப்பவுமே சாமி ஆடுனா நிறைய பேர் வேடி பார்ப்பாங்க கிராமத்துலலாம். அப்போது ஒரு தம்பி நிறுத்துனாங்க, நான் ஒரு டம்ளர் கூழ் குடிச்சிட்டு போயின்னா மாரியாத்தால் ஊற்றுறோம் அப்படின்னா, எப்போ நான் ஏசுனது நான் குடிக்கணும், இல்லை கொஞ்சம் குடிச்சிட்டு போங்கண்ணா. எது சொல்கிறேன்னா, ஆண்டு எங்கன்னா நிறுத்துறாங்க, அங்கே ஏதோ ஒரு காலம் இருக்குதுன்னு நினச்சேன். சரி நின்னாச்சு. அடுத்தபடியாக சாமி அடங்கி கூடி செஞ்சுட்டு இருக்குது. ஒரு 50 பேர் பட்ட சொன்னாங்களே, செங்கல் சோல் இருக்குதுல, அதில் வேலை செய்யறவங்கள அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்த. அப்படி வேதனையை பார்த்துட்டு இருக்க வழியில் அந்த ரோடு ஓட்டின மாதிரி பக்கத்தில் கயிறு, சின்ன பசங்க விளையாடிக்கிறான். அவனுக்கு அப்படியே பாம்பு பாம்பு பாம்புன்னு இருக்கிறான். இந்த பாம்புன்ற சத்தம் சாமி காதில் கேட்டுச்சுங்க. அவங்களுக்கு பாம்புனா பயமாக கட்டு. இவங்க எதிரி 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 ஆடிட்டு இருந்தாங்க. பார்த்தாங்க அங்கே செங்கல் சோலில் ஒரு உயரமான ஆள் இருக்காங்க, நல்ல உயரம். அவன் எதிரி இடுப்பில் போட்டு கை போட்டு பிடி, பயம் இடுப்பில் போட்டு பிடிக்கிட்டாங்க. அவனை பண்ண திடீர்னு மேலே ஒரு பொம்பளை இருக்கணும், அவனை பண்ணுவான். அவன் எதிரி ஆரம்பிச்சான். அப்போ கூட ஜனனா சொல்லுவான், இப்போ ஜனதான் பண்ணுவான், அவன் வந்து அவன் ஆடாம இருப்பான். அவன் விடவே மாட்டான் அந்த பொம்பளை. அவன் ஊர் பேர் தெரியாது, வீட்டுக்கார பக்கத்தில் இருக்கிறாங்க, அவனுக்கு எப்படி இருக்கும், ஏம்மா இப்படி ஒரு காட்சி இந்த சும்மா இருப்பான வீட்டுக்கார அண்ணன் மாதிரி தம்பி பார்க்குறீங்க. அவரே ரெடியா சும்மா அட்டி 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 நடிக்க முதுமொழி அடிச்சு தூக்கி இழுத்தான். இழுத்த பிறகு யாரும் மடக்கல, நான் தான் போய் மடக்க அடிக்காதீங்க, எது பயத்தில் ஏறினான். சரிப்பா இப்போ நான் பக்கத்தில் ஏன் மேலே ஏறினான்னா, ஊர் பேர் தெரியாத ஏறினேன், என் மானத்தை வாங்கிட்டாரு. ஐயா நீங்கள் குள்ளமாக இருக்கிறீங்க, அதனால அந்தம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாக அடிக்கிற ரொம்ப அடிச்சிட்டேன். அப்புறம் கேட்டேன், உண்மையாக சாமி ஆடுவேன் ஐயா, நானும் ஒரே பார்த்துக்கிறேன், நீங்கள் மாதிரி வைத்தியத்தில் காப்பாத்தியா அப்படின்னு. ஏன்னா மதிக்கிறாங்க, நம்ம சாமி ஆடுற மாதிரி நடிக்கிறாங்க. அதில் சாமி ஆடுறதுல எங்கேயும் நீங்கள் போய் நிற்காதுங்க. அப்புறமா அந்த சுவிசேஷம் சொன்ன கத்திரிஸ்தோம் ஏசு நம்ம மைக்காட தேவன் அவர் 2 பேரும் சொல்லி அவங்க லட்சம் ஊழியக்கார மாற்றாங்க. கத்திரிஸ்தோம் ஏசு சொல்லணும், ஏதேனும் ஒரு இடத்துல தேவன் எனக்கு கொண்டு போகிறாருன்னா அங்கே அவங்களை மாற்றுவதற்காக. இப்போ கூட கத்திரி போன சனிக்கிழமை தஞ்சாவூர் பகுதியில் இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, இங்கிருந்து போகும்போது ஊழியக்கார சொல்லிட்டு போனான். தஞ்சாவூர் பகுதியில் இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல சொல்லி 3 குடும்பத்தை கத்திரிக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அந்த ஊழியர் பெரிய சந்தோஷம், நீ கூட ஃபோன் பண்ணார். ஏன் 2 நாள் தஞ்சாவூர் எந்த இடத்துல போனாலும் ஆத்துமாக்களை தேவன் கொடுப்பாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு விடுதலை தேவன் கொடுக்க போகிறார். இன்னைக்கு என்னென்ன நினைச்சு வந்தாலும் விடுதலையோடு போக கருத்துக்கு மகிமையாக. அப்போ தேவனுக்கு மகிமையான காரியம் ஒவ்வொரு நாள் செய்யணும். என்னை ஆவிக்குள்ள நடத்தினார் பூங்கவன் ஐயா, ஆவிக்குள்ள நடத்தின பூங்கவன் ஐயா, அவர் பேர் பீட்டர் பூங்கவன். அவரும் நானும் இன்னொரு இடத்துல ஊழிய செய்யறதுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். எங்கன்னா போகிற இடத்துல போய் ஜெபம் பண்ணோம். அவர் டிவிஎஸ் 50 வச்சு நல்ல ஸ்பீடு போகும், அது நல்ல ஸ்பீடு. அது என்ன பண்ணோம், பிரேக் கொஞ்சம் பிடிக்கலன்னு ஒரு இடத்துல கூப்பிட்டோம். அவர் சொன்னான், ஐயா இது 300 ரூபா ஆகணும். அப்புறம் ஒரு கிறிஸ்டியன் வாங்க போனோம். அவன் சொன்னான், ஐயா
அப்படி 50 ரூபா கூட சரி பண்ணோம். 50 ரூபா சரி பண்ணிட்டு பிரேக் நல்லா பிடிக்குது. நாங்கள் ஞாயிறுலேருந்து ஊழி பண்ணிட்டு அப்படி வந்துட்டு இருக்கோம். பாருங்க கரெக்டாக செய்யப்பட்ட காரியம் வந்துட்டு இருக்கும்போது இவர் தான் ஓட்டினா நல்ல ஸ்பீடை ஓட்டுறாரு. அவருக்கு நல்லா வெயிட் பண்ணால் நல்லா வெயிட் தான் இருப்பார். அப்படி ஓட்டிகிட்டு வரும்பொழுது நான் சொன்னேன், ஐயா டர்னில் சொன்னேன், நீங்கள் ரொம்ப ஸ்பீட் 45-50 ஸ்பீட் போகிறீங்க, எருமாடு வருது, கொஞ்சம் பிரேக் பிடிச்சி போடு, கொஞ்சம் பிரேக் பிடிச்சி போடு, பிரேக் பிடின்றேன். பாசு நான் விளையாடுறேன், என்னப்பா பிரேக் தான் பிடிச்சிருக்கு போடுங்க, பிரேக் தான் பிடிச்சி வண்டி ஸ்பீட் போயிட்டு நிற்கல. அடுத்ததாக போயிட்டே இருக்குது. மாடு நேரம் அழகா ரோட்டில் வருது. அப்போ தான் தெரிஞ்சு எருமைக்கு போர்வை ஜாஸ்தின்னு சொல்லி அப்படின்னு அதுட்டு புத்திசாலி உடனே போயிட்டு போய் என்ன பண்ணாரு, இப்போ நம்ம பண்ண போகிறோம் கிட்ட போயிட்டார். அடுத்தது அந்த மாடு 4 கால் சந்திர வயிற்றுல போயிட்டு டிவிஎஸ் போய் டம் வச்சு அந்த மாட்டு முதுகு மேலே கை வச்சு டைவர்ஸ் ஏசுவே அப்படின்னு டைவ் வச்சார். அடிச்சு அவர் அண்ணனே கிழிச்சு பேண்ட்டு 10 ஒரு கீழ் போச்சு. நான் மாட்டுக்கால் என் கால் இங்கே என் பேண்ட்டு கிழிச்சு மாட்டுக்கு கால் தேய்ச்சி போச்சு. 2 பேருக்கு ஏதோ ஒன்றா உழுந்து பிற்பாடு அவர் பேண்ட்டு தைச்சி என் தைச்சி என்னப்பா இது மாதிரி விட்டேன் யாராவது பையன் பண்ணடா பண்ணப்பா பிரேக்கை பிடிக்கல. அடுத்து சரவணில் போய்ட்டு பிரேக் லைட் மாற்றிட்டு ஃபுல்லாக அடுத்து திரும்ப நாங்கள் ஒரு ஊழியக்கார சந்திக்கிறதுக்காக போனோம். ஊழியக்கார சந்தித்துக்கு வந்து மாற்றி பேர் சொல்கிற கட்டுறேன். அந்த ஊழியக்கார போனால் ஒரு ரூபா காணிக்கு போய் போகணும். அங்கே போகப்படுது. எதுக்கு சொல்கிறேன்னா கிராமம் இருக்குதுன்றேன். சில நேரங்களில் இப்படி ஒரு சம்பவம் வந்தால் நீங்கள் உங்கள் வாயை சரி பண்ணிக்கோங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்லி முடிக்கிறேன். அங்கே போன பிற்பாடு தப்பாக நினைக்கிற ஊழியக்கார நேரம் அந்த வீட்டுக்கு போனபடி எங்களை கூப்பிட்டவரை அவங்க மௌனம் இருக்கிறாங்க சகோதரி போன ஐயா போனால் ஆக்ஷன் பண்ணாங்க அப்படின்னாங்க. எப்போ வருவாங்க அப்படின்னா ஐயா நாங்கள் மௌனம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்க போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு டீ எடுத்துகிட்டு வந்தாங்க. டீ எடுத்துன்னு கொடுத்த உடனே நாங்கள் அந்த எருமாட்டு மேலே ஐயா நல்லா அழகாக நீங்கள் கழி வச்சு டைவ் வச்சப்பா என் பேண்ட்டுக்கு கொஞ்சம் பார்த்தேன் பேண்ட்டு அப்படின்னாரு. இது அந்த மாதிரி காதில் கேட்டுச்சாங்க. அவங்க என்ன பண்ணுங்க அவர் தலையில் குப்பையா சொல்லிடுறாங்க. அது என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஐயா வெளியே போயிட்டு வாய்ப்புள்ள போட்டிங்கிறாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் போயிட்டோம். அவங்க போக முடியல, எதுவும் பண்ண முடியல. அதனால் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்துருப்பாங்க. அதை குப்பை தூக்கி வீட்டுட்டாங்க தலையில். அப்புறமா ஐயாக்கள் சொல்றாதீங்க, ஐயாக்கள் அம்மா சொல்ல மாட்டேங்க, நாத்த மாட்டேங்க, எங்களுக்கு தாங்க முடியாம அப்படின்ற அப்படி என்னென்ன சோப்பு போட்டு கழுவுறோம் அப்படி அந்த ஒரு சோப்பு நீ ஏன் அந்த இதை சொன்னீங்க அப்படின்னு நான் துப்பிட்டேன். ஐயா எங்கள் ஐயாவுக்கு தெரியாது, தயவு சொல்றாதீங்க அப்படின்னா. ஐயா வந்து எவ்வளோ காணிக்கிறேன் நான் 200 கொடுத்துருந்தேன், அப்போ ஓடி போயிடுங்க அப்படின்னு சரிட்டு 200 ரூபா காணி கொடுத்தாங்க. நேரம் வாங்கி நேரம் வந்து ஐயா வந்துட்டார் மாட்டினீங்க. வந்த பிறகு நான் ஒரு மனமாக வருது அப்படின்றாரு. டீ சாப்பிடுங்க முடித்தான் போனேன் அப்படின்னா அம்மா டீ கொடுத்து எல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு. ஐயா வந்து சும்மா போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமாக மனம் வந்துலே இருக்குது, என்னன்னே தெரியல. அவங்க ரொம்ப நேரம் அந்த ஏன்னாக்கா சகோதரி பண்ணி திரு என்பது கொடியை வாயில் பண்ணிக்கிறாங்க. நிறைய இங்கே இல்லை அம்மா நீங்களாம் நல்லவங்க கத்திரி சோத்திரம் நான் வந்து சொல்லணும். நான் சொல்கிறதெல்லாம் நகராபுரத்துக்கு ஆண்டிக்கிற சகோதரி அவங்களாம் தான் போட்டுப்பாங்க, நீங்கள் போட மாட்டீங்க. அது காரணம் என்னென்ன அந்த மாதிரி ஜெயில கிராமம் இருக்குல்ல, அது நல்லா நசுக்கி போட்டு சுடுதல் விட்டா நின்றுடும். அதில் பூண்டு எடுத்து நசுக்கிட்டு சுடுதல் விட்டு இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. கடைசி விட்டுன்னு இப்படி போட்டு தேய்ச்சா தான் அடுக்குதுன்னு சொல்லி தேய்க்கிற நிறைய இடத்துல பார்க்குறேன். கரெக்டு அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அந்த சகோதரர் விட்டுட்டாங்க. அந்த அந்த பக்கமே போல வந்து ஏன்னா நாங்கள் எங்கே சொல்லி போகணும். இப்படியெல்லாம் கர்த்தர் எங்களை பெரிய பெரிய காரியத்தில் ஆண்டோட தயவு கொண்டு எங்களை நடத்தின கர்த்தருக்கு மகிமையாக ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு விடுதலை தேவன் தரப்படுகிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை தேவன். உன் தேவனாய் கர்த்தர் எங்க இருக்கார்? எங்க இருக்கிறார்? உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அடுத்ததாக அன்பின் நிமித்தமாக இன்னைக்கு நிறைய கடன் மணி குடும்பங்களில் நம்ம குடும்பம் இல்லையா, நான் சொல்றது நவலபுரம் அன்னைக்கா இங்கே நீங்கள் எல்லாம் சண்டை போட்டு மாட்டீங்க. கருத்து 2 கணவன் மனைவி சண்டை போட்டுனாக்கா பிசாசு வயது ஓடலாம் கொடுக்கணும். ஆண்டவர் கூப்பிட்டு ஏன் ஓடுறேன் அப்படின்னாக்கா, ஓ ஆளுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க.
அவங்க திடீர்னு நாளைக்கு சாட்சி நம்ம பிசாசுங்களை சண்டை போடுறது ஏன் விஷயம் யாருக்கு போயிட்டு இருக்கோம் ஏன் இன்னத்து வம்புன்னு அது ஓடுது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் நம்மளே நம்ம வாயில் ஒரு நிற்காம சண்டை போட்டு கத்துறோம். ஏசுநாதர் ஓடி போயிடுறேன் கற்றுக்கணும். இந்த ஏசுனா நமக்குள்ள இருக்கணும், அன்பு நமக்குள்ள இருக்கணும். அன்பு நமக்குள்ள இருக்கணும். அவர் செய்த ரத்தம் நமக்குள்ள இருக்கணும். அவர் ரத்தம் தான் நம்மளை சுத்தப்படுத்தும். அவர் ரத்தம் தான் நம்மளை பலப்படுத்தும். இந்த ஜீவனுள்ள தேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் இன்றைக்கும் கிருபையுள்ளவராய், இன்றைக்கும் அவர் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க. அதில் கணவன் மனைவியில் சண்டை வராமல் இருக்கணும். ஒவ்வொரு நாள் தான் பண்ணணும். ஜெபம் பண்ணுறது நம்ம முன்னாடி இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்குதுன்னா யாருக்கு நல்லா தெரியும் சொல்லி பார்க்கலாம்? பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா தெரியும். ஒரு நல்லா கவனிப்பான் சண்டை போடுறது. இங்கே இல்லை, நான் சொல்ல நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தில் கணவன் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு இந்து குடும்பம் சண்டை போட்டுக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்கள் அப்பா பேர் வைக்கணும் அந்த அம்மா சொல்கிறாங்க. எங்கள் அப்பா பேர் வைக்கணும் இவன் ரொம்ப நாள் சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பக்கத்து வீட்டு ரொம்ப நாள் கவனிச்சு நேரம் இவங்க ரொம்ப நாள் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, நேராக வீட்டில் போனான். இந்தம்மா பிரச்சனை ஐயா, ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்தது. எங்கள் அப்பா பேர் நான் சொல்கிறேன். இவங்க அப்பா பேர் இருக்குன்னு சொல்கிறேன். சரி, உங்கள் அப்பா பேர் நான் சரி, உங்கள் அப்பா பேர் என்ன கிருஷ்ணன். இவ்வளோ தானே அப்படின்னா இவன் என்ன பண்ணிட்டான், அவங்களுக்கு பேர் வச்சுட்டு போயிட்டான். சீனிவாசு கோபாலகிருஷ்ணன் பேர் வைங்க அப்படின்னா இந்து குடும்பத்தில் நடந்த உடனே அவங்க பெரிய மகிழ்ச்சியாக போச்சு. அப்புறம் காலம் பண்ணி ஒன்றாயிட்டான். என்னங்க, சீனிவாசு எங்கள் அப்பா பேர், கிருஷ்ணன் உங்கள் அப்பா பேர், கோபால யாரு அவனை கூப்பிட்டு வந்த பிறகு என்னடா பேர் வச்சா அப்படின்னா அவன் சொன்னானா, சீனிவாசன் கிருஷ்ணா கோபால எங்கள் அப்பா பேருன்னு சொன்னான். ஏன் சொல்கிற, சில நேரங்களில் நம்ம சண்டை போட தானாக வந்து வீட்டுக்கு மதிச்சு வருவோம். இன்னைக்கு நல்லவனுக்கு யாரும் 4 பேர் வர மாட்டான், ஐயோக்கின்னு 10 பேர் வரோம், 50 பேர் கூட வரோம். ஏன் சொன்னாக்கா அதை போனால் எல்லாம் கிடைக்கும், நல்லவனுக்கு நல்லதான் கிடைக்கும்னு சொல்கிறேன். தேவனாகி கர்த்தரை உன் உள்ளத்தில் நீங்கள் தேடுவீர்களா? தேவனாகி கர்த்தரை இயேசுன்னா, இயேசுவானவர் எதுக்காக இந்த பூமியில் வந்தார்? எதுக்காக வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் வந்தார். அப்போ இழந்து போன இதயங்களை தேவன் தேட வந்திருக்கிறார். அப்போ இழந்து போன இதயம் எது? இன்னைக்கு பாவத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். பாவத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிற நமக்கு எது விலையேறப்பட்டதாக இருக்குது? இயேசு ரத்தம் தான். அதனால தான் இயேசு 53 என்ன சொல்லுமா, 5 என்ன சொல்லுது? நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் காயப்பட்டார், அக்கிரமம் நிமித்தமாய் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினவை அவர் தடுப்புகளால். நம்ம எல்லாம் ஆடுகளை போல தீர்ந்து அவனும் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாம் அக்கிரமம் பண்ணாரே. அவர் குடும்பத்தில் ஜபம் இருக்குமானால் அறிக்கை இருக்கணும். குடும்பத்தில் ஜபம் இருக்குமானால் தேவன் அறிக்கை செய்யக்கூடாது, அதை ஜபம் பண்ணக்கூடாது. பாவரிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் பாவரிக்கை செய்யணும். இயேசு சத்தத்தை என்ன பண்ணுமா? என்ன பண்ணோம்? சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கும். அதுதான் தேவனுக்கு மகிமை. சில நேரங்களில் சகோதரிகள் சாமிக்கு போனாக்கா அப்படியே நல்ல அழகான பிரசன்ட் பண்ணால் நல்ல அழகான தூக்கம் வருங்க. ஆனால் நீங்கள் யாரும் தூங்கல, ரொம்ப உற்சாகம் முடிச்சிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கற்றுக்கணும். ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டி நம்ம ஒரு நாள் 12:45 எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எடுத்தேன். என்னம்மா? ஐயா எஸ்தா ஐயா என்னோட ஜாமனை தூக்கம் நிறைய பேர் வரும். நிறைய பேர் தூக்கம் புலம்புறாங்க. அந்த அம்மா எனக்கு தூக்கமே வரலையா. நான் என்னம்மா செய்யணும்? ஐயா ஃபோனில் ஒரு பிரசன்ட் பண்ணுங்க ஐயா. அந்த மாதிரி ஃபோனில் பிரசன்ட் பண்ணால் தூக்கிடுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை, கர்த்தர். இப்படிப்பட்ட சகோதரிகளாக இருக்கிற. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட நீங்களாம் புத்திசாலிகள், தெளிவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய மகிமை பெற்றவர்கள், தேவனுடைய கிருபை பெற்றவர்கள். அப்போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை நம்ம பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று ஒரு விடுதலையோடு போக போறீங்க. இன்று ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்குறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு போக போறோம். ஏன் சொன்னா, என் வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் யாராலும் கர்த்தருக்கு சொல்றேன். கர்த்தருக்கு மகிமையாக. ஐயா எல்லாம் சொன்ன உங்கள் குடும்பத்தை பற்றி இந்த பேர் சொல்லலையே. எனக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன், ஒரு மனைவி. கர்த்தருக்கு சொல்றேன். இன்னைக்கு ஜீவனோடு கர்த்தர் தேவையில் இருக்காங்க. 3 பேரும் திருமணம் பண்ணியாச்சு. நான் அவங்க என்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் படித்தேன். கர்த்தர் தேவை அவங்க என்ன நினைச்சாங்களோ எல்லாம் ட்ரிபிள் படித்தேன். அதே போல் கர்த்தர் தேவையில்லை. எங்கள் மகன் என்ன நினைச்சா அதே படித்தேன். டாக்டர் ஆகணும்னு நினச்சா டாக்டர் ஆகிட்டேன். மிஸ் பண்ணிச்சேன்.
ஏன்? ஆண்டவருடைய தயவு. குப்பையில் இருக்கிற ஆண்டவரை போலவே உயர்த்துவார்கள். குப்பைகளாக கிடக்கும், தொடர்புடைய கந்தைகளாக கிடந்த எங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? தாங்கினார், பலப்படுத்தினார், நல்ல ஜீவனியை தந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்று. இன்னைக்கு ஒரு நல்ல சாட்சிகளாக நிற்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் வாழ்க்கையில் செய்ததே தேவனின் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாருக்கு எவ்வளவு பெரிய நெருக்கங்கள், எவ்வளவு பெரிய வருத்தங்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய வேதனைகள் வந்தது. அந்த வேதனைகளை நாம் சகித்துக் கொண்டார். அதனால நம்மளுக்கு கூட சில நிலையில் வருத்தங்கள், வேதனை இருக்கும். சங்கீதக்காரர் 64:1-2 நம்ம சொல்லுது. சங்கீதம் 64:1-2 தான் சொல்லுது. வேற எடுக்கலையா? சொல்றாரு, கர்த்தாவே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை, சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருடும். துன்மார்க்கர் செய்ய ரகசிய ஆலோசனைக்கும் கடகக்காரர் செய்கிற அக்கிரமக்காரர் செய்கிற கலகத்துக்கு விலைக்கு மறைத்தருன்னு சொன்னார். அதனால இன்னைக்கு சத்ரு எங்கேயே இல்லைங்க. ஃபர்ஸ்ட்லாம் தான் அந்த தொழிலாளர்களுக்கு நான் இன்னைக்கு வீட்லேயே சத்ரு இருக்கோம். ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அங்கேயே சத்ரு எழுப்பிடணும், குடும்பத்திலே சத்ரு. அப்போ இந்த சத்ரு விழுத்துவதற்கு என்ன வேணும்? தேவ பலன் நமக்கு வேணும், தேவ கிருபை நமக்கு வேணும், தேவ வல்லமை நமக்கு வேணும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசம்? அதாவது நான் வருத்தத்தில் இருக்கும் பொழுது என் ஊர், என் உறவு எல்லாமே எனக்கு பகைச்சது. அப்பொழுது இந்த பாடல் என்னை தீர்ச்சிச்சு. இந்த பாட்டு கொஞ்சம் கரல் தட்டி போடுமா? ஒன்றுத்துக்கு உதவாதவர்களை கர்த்தர் உயர்த்துவார், ஒன்றுத்துக்கு உதவார் கர்த்தர் பிளத்து போடுவார், ஒன்றுத்துக்கு உதவார் கர்த்தர் தாங்குவார், சுகத்தை தருவார் கர்த்தர் விசுவாசத்தில் பாடும். நான் ஒன்றுக்கும் உதவாதவன், இந்த உலகம் என்னை ஒதுக்கையிலே. நான் ஒன்றுக்கும் உதவாதவன், இந்த உலகம் என்னை ஒதுக்கையிலே. இயேசு என்னையும் தேடி வந்தார், தன் பிள்ளையாய் மாற்றிவிட்டார். என்னாலே ஏதுமில்லை, என்னாலே ஏதுமில்லை, என் இயேசுவால் எல்லாம் ஆகும். இயேசுவே இதெல்லாம் இயேசு நிற்கும் உறவாதவன், இந்த உலகம் என்னை ஒதுக்கையிலே. இயேசு என்னையும் தேடி வந்தார், தன் பிள்ளையாய் மாற்றிவிட்டார். கானாவூர் கல்யாணத்தில் கச்சாடி தண்ணீர் தானே தேனாங்க திராட்சரசம் நான், என் இயேசு என்று மாற்றினதைப் போல். நீனானே என் வாழ்க்கையை, நீனானே என் வாழ்க்கையை